ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஸ்ட்ராங்கஸ்ட் ஜாப் அப்பேரண்ட்லி நாட் அ ஹீரோ ஆர் அ சேஜ் பட் அ அப்ரைசர் ப்ரொவிஷனல் அப்படின்னு ஒரு அனிமே தான். இந்த அனிமே வழக்க போல ஒரு இசக்கை அனிமே தான். இசக்கை அனிமே பற்றி சொல்ல வேணாம், எந்த அளவுக்கு ரொம்ப தரமாக இருக்கும்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். டைட்டில் நான் சொல்லும் போதே தெரியும், ப்ரைஸ் ஸ்கில்லு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு. ஸோ என்ன எது அப்படின்னு நம்ம எபிசோடுக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரீசெண்டாக ஏகப்பட்ட காப்பிரைட் இஷ்யூ இருக்கு, மறக்காம லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் எபிசோட் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஆளுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆளு பயங்கர வேகமா முன்னாடி அப்படியே ஓடி போறான். முன்னாடி ஏதோ ஒரு மிருகமும் பயங்கரமா அங்க தொத்தின்னு வருது. இது என்ன மிருகம் எனக்கு தெரியலையே. அதுக்கும் மேல நம்ம ஹீரோ திடீர்னு இசக்கையா இருக்கான். இது என்ன இடம் அப்படின்னு நம்ம ஆளுக்கு தெரியல. முக்கியமா பின்னாடி வர இந்த மிருகத்தை பத்தியும் எனக்கு தெரியல. உடனே ஒரு வாய்ஸ் அவங்க கேக்குது, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இது என்னன்னு. அது ஒரு பொண்ணோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணோட கார்டியன் வாய்ஸும் அப்படியே பின்னாடி பார்த்து அங்க சொல்லும். இப்ப பின்னாடி ஓடி வர அந்த மிருகம் இருக்குல்ல, அதுதான் ஹார்ன் ராபிட். என்ன வாய்ஸ் இது? ஆமா, யாரு பேசுறா? உங்களுக்கு வாய்ஸ் கார்டியன் வேணுமா அப்படின்னு திரும்ப அந்த வாய்ஸ் கேக்குது. ஆமா, நீ யாரு? உங்களுக்கு இந்த வாய்ஸை நிறுத்தணுமா இப்படின்னு கேட்டவனே உடனே நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்க தனியா இருக்கான். இதனால வேணா நித்தாத அப்படி அங்க சொல்றான். திடீர்னு அங்க காலும் ஸ்லிப் ஆகுது. இதனால தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ராபிட்டோட கதையும் அங்கேயே முடியுது. சீன் அப்படியே ஏதோ ஒரு எல்ஃப் பொண்ணை நோக்கி வரும். அந்த சைடு ஒரு பொண்ணு போகும்போது ஒரு வாய்ஸ் வந்து அவளுக்கு கேக்குது. ஈஸ்ட் பக்கம் ஏதோ ஒரு ப்ரெஷியஸான விஷயம் டிராப் ஆயிருக்கு. என்னது ப்ரெஷியஸான விஷயமா? இப்படி அவ சொல்லும் போது அங்க ஒரு பட்டன் கைண்டிக்கும். இதனால அவர் ரொம்ப ஷாக் ஆகுற. ஐயோ போச்சு. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அந்த இடத்துல எப்படியோ ஆளு அந்த ராபிட்டை கொண்டுட்டான். நல்ல வேலை, நான் எப்படியோ சர்வே ஆயிட்டேன். ஆனா இந்த மீட்டை நான் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா எனக்கு தெரியல இது வந்து எடிபிளான்னு. அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அதுவும் அங்க ஸ்கேன் பண்ணிட்டு இது எக்ஸலண்டான கிரேட்ல இருக்கு, இதை நீங்க சாப்பிடலாம் இப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோ அதை எத்து பாக்குறான். ஆனா என்ன ஒண்ணு, அது ரொம்ப கோரமா ஒரு மாதிரி இருக்குமா. அப்படியே பச்சையா சாப்பிடுற அளவுக்குலாம் நம்ம ஹீரோக்கு தைரியம் இல்ல. அதனால அப்புறமா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பேக்ல போட்டுக்கிறான். பேக் பத்தி இது என்னன்னு கேட்கும் போது இது ஒரு பேக், இந்த உலகத்துல இது எக்ஸிஸ்ட் ஆகாது. அங்க மேல ஸ்கையை பார்த்து கேட்கறான். அது ஸ்கையை ஆனா அப்ரைஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. அங்க அப்படி கீழே அப்ரைஸ் பண்ணும் போது அந்த கிரவுண்டே ஒரு மேஜ் ஈட்டரா. இது என்னதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. உடனே மேல அப்ரைஸ் பண்றான். மேல எதுவுமே இல்ல. கீழே திரும்ப பண்ணும்போது கீழே இருக்கிறது மேஜ் ஈட்டரு லெவல் 273ல இருக்கும். அட என்னப்பா இது, என்னால எல்லாத்தையுமே அப்ரைசல் பண்ண முடியுமா என்ன? பரவாயில்ல, ஏனி அப்ப அப்ரைசல் பண்ணி பார்க்கலாம். அங்க இப்பதான் நம்ம ஹீரோ பத்தியும் அவங்க தெரியுது. ஹீரோவோட ரேஸ் ஹியூமனு, ஏஜ் 16, நேம் மனாபி ஹிபிகி. அங்க ஹீரோக்குன்னு ஒரு ஜாப் இருக்கு அப்ரைசர்னு. ஆனா அது ப்ரொவிஷனல் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ரொவிஷனல்னா தற்காலிகமா பண்ண முடியும், அதுதான் மீனிங். அங்க நம்மளுக்கு புரியல. ஏன்னா நம்மளு ஒரு ரெகுலரான ஒரு ஸ்டூடெண்ட் தான். எப்படி இங்க வந்தா அதெல்லாம் உனக்கு தெரியல. அதே மாதிரி எதை சொன்னாலும் அப்ரைஸ் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குல்ல. இந்த வாய்ஸ் யாரு என்ன அதுவும் தெரியல. ஆமா, நீ வந்து யாரு? எதை கேட்டாலும் இது அதுதான், இதுதான் லெவல்லாம் சொல்ல முடியுது. என்ன மன்னிச்சிருங்க, பர்சனலான இன்ஃபர்மேஷனை என்னால கொடுக்க முடியாது. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியல, ஜாப்ல அப்ரைசர் ப்ரொவிஷனல் அப்படின்னு போட்டிருக்கோம். அது என்ன எது அப்படின்னு நம்ம ஆளுக்கு அங்க தெரியல. அதே மாதிரி டுட்டோரியல், அப்ரைசல், டிரான்ஸ்லேஷன், டிக்ஷனரி இப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. வேர்ல்டு மேப்பு, ஸ்பெல் புக்கு, எக்ஸ்பர்ட் ஐ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில் நம்ம ஹீரோக்கு இருக்கு. அதெல்லாம் என்ன இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மளால ஆச்சரியமா வரான். எக்ஸ்பர்ட் ஐயா, இது வந்து ரொம்ப கூலா இருக்கு. அதான் அவன் பயன்படுத்துறான். எக்ஸ்பர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகு இப்படி ஆளு கத்தனோனே ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அடைச்ச நான் வந்து ஏதாச்சும் ஆகும்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே ஆகல. ஆல்ரெடி நம்ம ஹீரோ டுட்டோரியல்ல இருக்கிறான். சரி, என்கிட்ட வேர்ல்டு மேப்னு ஒரு ஸ்கில் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி பார்க்கலாம். அங்க அது வந்து பெரிய அளவுல பெரிய மேப்பா இருக்கும் அப்படின்னு நம்மளால யோசிப்பான். ஆனா அது அப்படியே வேற மாதிரி இருக்கும். அங்க இது வரைக்கும் நம்மளால எப்படி எல்லாம் வந்தான் அதெல்லாம் அங்க தெரியுது. அந்த ராபிட்டுக்கு பயந்து போய் இது வரைக்கும் நம்மளால சுத்திக்கினே இருந்திருக்கான். அதனால ஒரு வட்டம் அங்க தெரியும். நான் இப்பயும் ஸ்ட்ரெயிட்டா போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அங்க புரியுது. இதே மாதிரி கொஞ்ச தூரம் போனோடனே அங்க ஒரு ரோடோ தெரியும். பொத்து ஆளு விழுறான். அந்த இடத்துக்கு வந்தோடனே தான் கொஞ்சம் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா எப்படியோ அந்த இடத்த ஆளு தாண்டிட்டான். அங்க கேஸ்டவை இன்னும் இசக்கை அப்படின்னு ஒரு டைட்டிலும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. என்னது இசக்கையா? அங்க ஜொல்லா ஏதோ ஒன்று சைடா ஊத்தும். ஒரு பயங்கரமான மிருகம் இருக்கும். இசக்கைன்னு கத்தும் போது அதுவும் அங்க பயந்து போவோம். நம்மளும் பயந்து போறான். ஆனா அதுக்குள்ள ஒரு எல்ஃப் பொண்ணு பயங்கரமா அது ஒரு கதையை முடிக்கிறான். அந்த பொண்ணு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேஷன் அந்த ஸ்கில்லும் ஆக்டிவேட் ஆகுது. அங்க வந்த உடனே அந்த பொண்ணு வந்து கேட்கிறான், அம்மா நீ யாரு? உனக்கு அடிப்பல்ல? என்னோட பேரு எமிலியா. உன்னோட பேர் என்ன? எனக்கு அடியெல்லாம் பல்ல. என்னோட பேரு ஹிபிகி. அங்க காதை பார்க்கும் போதே தெரியுது இவங்க வந்து ஒரு எல்ஃப்னு. ஆமா, நீங்க வந்து ஒரு எல்ஃபா என்ன? ஆமா அதேதான்.
காஸ்பிளேவா நல்லாவே நீங்க பண்ணிருக்கீங்க. சரி நீ என்ன பேசுற எனக்கு தெரியல. ஆமா நீ மேஜ் ஹீட்டர் அதுக்குள்ள என்ன பண்ணுந்த? என்னது மேஜ் ஹீட்டரா? அப்படின்னா என்ன? என்னது உனக்கு இத பத்திலாம் தெரியாதா என்ன? ஆமாங்க நான் இப்பதான் இங்க வந்தனே. நல்ல அவ குழம்பி போய் அதை பத்தி தான் யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அனலைஸ் பண்ணி பாக்குறான். பேரு எமிலியா, ஏஜ் 56, ரேஸ் எல்ஃப். அங்க இன்னொரு விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. இந்த இடத்துல டிவைன் வாய்ஸ் நம்ம ஹீரோக்கு கேக்குதுல, அது எமிலியா, மத்தவங்க யாருக்குமே அங்க கேட்கல. இப்படி ஆளு யோசிக்கும் போது அங்க இப்பதான் அவ சொல்றான், இந்த மேஜ் ஹீட்டர் இருக்குல்ல அது கிராஸா தன்னை தனியே உருமாத்திக்கும். மேல யாராச்சும் மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவங்கள வசமா கன்ஃபியூஸ் ஆக்கி மொத்தமா அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு மொத்தமா அவங்கள கன்சியூம் பண்றோம். ஆனா நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, அதனால கவலைப்படாத, உனக்கு எதுவும் இல்ல. அங்க ஹீரோ அவனோட வயசை பத்தி கேட்கிறான். என்னோட வயசு எந்த அளவு இருக்கும்னு யோசிங்க கொஞ்சம். ஒரு 10 இல்ல 11 இருக்குமா? இல்ல ஆல்ரெடி நான் 16ல இருக்கேன். என்னது ஒரு சின்ன பையன் ஆல்ரெடி அடல்ட்டா இருக்கானா? எப்படின்னு அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. இதுக்கப்புறம் ஸ்டில் இப்பயும் அங்க நம்ப முடியல. ஆமா உனக்கு உண்மையிலேயே 16 வயசா? யாரு யோசிச்சா உன்னோட சைஸ்ல ஒரு பையன் அடல்ட்டா இருப்பான்னு. சரி சரி நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். அதான் ஹிபிகிக்கு இன்னொரு விஷயம் அவங்க தெரியுது. உலகத்துல ஒன்ஸ் 15 வயசு அடைஞ்சா அவங்க அடல்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த ஹார்ன் ரேபிட்டை கொண்டு வந்திருப்பான். அதனால இவங்களுக்கு ஃபுட்டுக்கு அங்க பஞ்சம் இல்ல, அதையே ஜாலியா அவங்க சாப்பிடுறாங்க. அது ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்கப்புறம் டீ மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க குடிப்பாங்க. இருக்கும் போதே நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா நம்ம இருக்கிற இந்த இடம் இது என்ன? இதை கேட்டோன்னே ஷாக் ஆகி மூஞ்சிலே துப்பேறா. நம்ம மன்னிச்சிரு, நம்ம இருக்கிற இந்த கிங்டம் ஹபரஸ்டியா. அப்படியா? நான் வாழ்ந்த அந்த இடம் இருக்குல்ல அதுதான் ஜப்பான். அது இந்த இடத்த விட பல மடங்கு ரொம்ப தூரமா இருக்கு. ஜப்பானை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது, நீ ரொம்ப தூரமா இருந்துட்டு தனியா இருக்கிற அந்த ஃபீலிங்லாம் ரொம்ப கஷ்டம். நீ கவலைப்பட வேணாம், வில்லேஜுக்கு நான் உன்னை கொண்டு போய் வர்றேன். என்ன? ரொம்ப நன்றி எமிலியா. இதுக்கப்புறம் எமிலியா ஏதோ ஒரு பேரியரை உருவாக்குறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ டயர்ல தூங்கிறான். உண்மையிலேயே நான் சொல்லி ஆகணும், நீ ரொம்ப ஸ்டேஞ்சான பையனா இருக்க. அதுக்குள்ள என்ன இந்த அளவுக்கு நம்புற? அதே மாதிரி அந்த ஸ்பிரிட்ஸ் ஒன்னு ப்ரெஷியஸான விஷயம் நீ தான் நினைக்கிற. ஹிபிகி நீ உண்மையிலேயே யாரு? அப்புறம் அவ தூங்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒரு கனவா எல்லா விஷயமும் வந்து வரதுக்கு முன்னாடியே ஆளு நல்லா தூங்கிருப்பான். அங்க ஆமா நீன்னு ஒரு பொண்ணும் காஃபியை கொண்டு வந்து தரா. இதை கூட இது மூலமா நீ தூங்க மாட்ட. ஆமா ஆமா இதோட அரோமால சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஸ்டில் நீ இப்பயும் மாறல. ஏய் என்ன பேசுறீங்க? நான் ஆல்ரெடி அடல்ட்டா இருக்கேன் தெரியும்ல. ஹைட் ஆகல இருந்தாலும் நான் அடல்ட் தான். அட அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, ஏன்னா நீ கண்டிப்பா வளருவ. நம்ம ஹீரோ ஆமான்னு இவ ஒரு மாதிரி பாக்குறான். பக்கத்துல இருக்க அந்த பையனும் சொல்றான், அட என்னப்பா நீ அதெல்லாம் ஒரு குறையா சொல்ல இருக்க? எந்த அளவுக்கு அட்வான்டேஜா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது என்ன நீ சொல்ல வர? அந்த பேக்கரியில இருக்க அந்த பொண்ணு ட்ரீட்ஸை உனக்கு அதிகமாவே தருவா. அதே மாதிரி பென்டோ ஷாப்ல இருக்க அவங்களும் உனக்கு நிறையவே தருவாங்க. இத்தனைக்கும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்கிற அந்த பொண்ணும் உன்கிட்ட ஒண்டிதான் ஸ்மைல் பண்ணி பேசுவாளே. அட டைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ இமேஜின் பண்றேன்னு நினைக்கிறேன். அங்க டைக்கிக்கு என்னன்னா பெரிய பெரிய பொண்ணுங்க, ரொம்ப அழகான பொண்ணுங்க, அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும் அப்படின்னு ஜாலியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், நம்ம ஆளு பயங்கர வேகமா கிளாஸ் ரூமுக்கு ஓடி வந்திருப்பான். அங்க திறக்கும் போது ஒரு லைட் அப்பியர் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா தான் ஆளு இசக்கையா இருப்பான். வெல்கம் டு இசக்கை உலகம் இப்படின்னு அங்க வாய்ஸ் கேட்டிருக்கோம். ஆனா அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸ் ஆகுது, இப்ப பார்த்த விஷயம் எல்லாமே ஒரு கனவு தான். ஸ்டில் இப்பயும் அதே இடத்துல தான் ஆளு இருக்கான். அங்க பபுளா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அது ஒரு பேரியரா. இது மூலமா இன்க்ளூடர்ஸ் யாருமே உள்ள வர மாட்டாங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மே ஆகுது நான் இசக்கை உலகத்துல தான் இருக்கேன்னு. கையில பட்டன் வந்துட்டு இருக்கும். இதனால அவ ஒரு மாதிரி யாரையும் குறையுமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆளு அதை கண்டுக்காம ஸ்டேட்டஸை வியூ பண்ணிருக்கான். இப்பயும் ஆளுக்கு அவனோட பவர்ஸை பத்தி அங்க தெரியல. ஜாப்னு ஏதோ ஒன்று இருக்கும், அப்ரைசர் அப்படின்னு இருக்கும். அதனால அதை பத்தி அவன் கேட்கறான். ரேரிட்டி பி ரேங்க்ல இருக்க ஒரு ஜாப் அது, ரொம்ப ரேரு. இதனால மத்தவங்களோட டார்கெட், மத்தவங்களோட இன்ஃபர்மேஷனை நம்ம ஹிபிக்கியால அங்க தெரிஞ்சுக்க முடியுமா. அங்க இப்பயும் பிராக்கெட்ல ப்ரொவிஷனல் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு மீனிங் நம்ம ஆளுக்கு தெரியல. சரி ஏதோ ஒன்று, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். எமிலியா அங்க எழுந்துக்கிறா. நம்ம ஹீரோ அங்க தூங்கின இருக்கான். இப்பதான் அவளுக்கு தெரியுது, நேத்து காப்பாத்தினா அதே பையன். அப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது ஒரு மென்னு கூட அவ தூங்கியிருக்கா. நம்ம ஹீரோ வேற ஒரு அடல்ட். இந்த மாதிரி விஷயம்லாம் இங்க காமனான விஷயம் தான். ஆனா அவளுக்கும் எந்த விதமான பாட்டியும் இல்ல. அதனால எனக்கு தெரியல அதெல்லாம் இப்படிதான் இருக்கும்னு. அங்க இப்படி யோசிக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோவும் எழுதுக்கிறான். எமிலியா நீங்க எழுதிட்டீங்களா? குட் மார்னிங். இந்த மாதிரி நீங்க தேடுற அந்த பட்டன் அது இங்கதான் இருக்கு. நேத்து நைட்டு இது தனியா கிடக்கும் போது நானே ஷாக் ஆயிட்டேன். நானும் எதிர்பார்க்கல உங்க செஸ்ட் இம்மா பெருசா இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை தெரியுமா. இது கேட்டோன்னே மூஞ்சிலே வைக்கிறா. அங்க ஹிபிக்கியோட நிலைமையும் மோசமாயிது. அட ஹிபிக்கியே நான் மன்னிச்சிரு. அட அதெல்லாம் நீங்க ஒன்னும் கேட்க வேணாம். நீ சொன்னா எனக்கு ஓகே தான். நீங்க கொடுத்த அந்த பொசிஷனால இப்போ ஏதோ நல்லா இருக்கேன். அதே மாதிரி அந்த லோவெல் அந்த டவுன் எங்க இருக்கு? இந்த காட்டை விட்டு வெளில போயிட்டா ஹாஃப் டே நந்தா போதும், நம்மளால அந்த டவுனை ரீச் பண்ண முடியும். அங்க இதை கேட்டோன்னே ஓகேன்னு சொல்றான். அங்க போற வழியில ஹிபிக்கி கேட்கிறான், போற வழியில ஏதாச்சும்
ஏதாச்சும் மிருகம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? வேற என்ன, அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம். சரி ஹிபிக்கி, உன்னோட ஸ்கில்ல பத்தி நீ எதுவும் சொல்லவே இல்லையே. கேட்டா வேர்ல்டு மேப்புக்கான ஸ்கில் இருக்கு. கேட்டா வியந்து போறா. ஏன்னா அது ஒரு ட்ரிபிள் ஏ ரேங்க்ல இருக்க ரொம்ப ரேரான ஸ்கில். என்னது ரேரான ஸ்கில்லா? அது என்ன அந்த அளவுக்கு ரேரா? முட்டாளாயா நீ? உனக்கு அதை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரேரு. இது ஒண்டி இல்ல, நான் ஒரு அப்ரைசரா இருக்கேன், ஆனா ப்ரொவிஷனலா. இதை கேட்கிற அவளுக்கு புரியல என்ன இதுன்னு. நான் மாஸ்டர்ஸோ இல்ல மத்தவங்க யாராச்சும் வந்தா கண்டிப்பா நல்லா சர்வே ஆக முடியாது. நான் என்கிட்ட காம்பேக்ட்னு எதுவுமே இல்ல. அட என்னடா நீ வேஸ்டா இருக்க. உண்மையிலேயே இந்த ஸ்கில்லோட மதிப்பை பத்தி உனக்கு தெரியல. நான் இதை வச்சு பர்ஃபெக்டா உன்னால சர்வே ஆக முடியும். இதுக்காக மத்த அட்வென்ச்சரர்ஸ் அவங்க வந்து அலைவாங்க தெரியுமா உன்னை கொல்லணும்னு. என்னது அட்வென்ச்சரரா? அவங்க யாரு? அட ஹிபிக்கி, நீ இப்படி சொல்லாத. அதாவது இது கூட உனக்கு தெரியாதுன்னு. இல்ல அப்படி இல்ல, சப்போர்ட் ஸ்கில்லு சீக்கிரம் எனக்கு சொல்லு. அது என்னன்னா, அட்வென்ச்சரர் கில்டுல இருந்து சில பல ஆளுங்க வருவாங்க. உங்களுக்குன்னு சில பல மிஷின் இருக்கும், ஹண்ட் பண்றது, கில் பண்றது, மெட்டீரியலை கேதர் பண்றதுன்னு. அவங்கள தான் அட்வென்ச்சரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? நான் உன்னை நேத்து தான் மீட் பண்ணேன். ஆனால் இந்த ஸ்கில்லோட இருக்கிற ஒரு பர்சனுக்கும் தெரியும் இதோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதை பத்தி மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் நேத்து மீட் பண்ணதுல உன்னை பத்தி எனக்கு தெரியுது. கிளியூலெஸ் ஆனவன். அதே மாதிரி காமன் சென்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை உனக்கு. இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம ஆளுக்கு இடி மேல இடியாங்க விழும். அங்க ஆளு எமிலியா கிட்ட கேட்கிறான், எமிலியா உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு யாராச்சும் இருக்காங்களா? அங்க இதை கேட்டோன்னே அவளுக்கு பயங்கரமா இடி விழும். அங்க நம்ம ஆளுக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லைன்னு. அங்க இதனால ஹிபிக்கி அங்க சொல்றான், அட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அதான் ஃப்ரெண்டா நான் இருக்கல. என்னது ஃப்ரெண்டாவா? அங்க பக்கத்துல ஏதாச்சும் மிருகம் இருக்கா அப்படின்னு அவன் ஸ்கேன் பண்ணான். பக்கத்துல கிறிஸ்டல் ஹார்ன் ரேபிட் அப்படின்னு ஒரு மிருகம் இருக்கு. இதை கேட்டோன்னே அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதோட மதிப்பு ரொம்ப அதிகம், 200 கோல்டுக்கு அதை விற்கலாம். அதே டைம்ல அது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. இதனால பயங்கர வேகமா இழுத்துன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இது ரொம்ப வீக்கான டைப். ஆனா என்ன ஒண்ணு, ஈஸியா இதால தப்பிக்க முடியும். கூடவே அது கிட்ட பிரசன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. பக்கத்துல யாராச்சும் வந்தா ஈஸியா அது தப்பிச்சு போயிடும். அங்க இதனால எமிலியா அவளோட பவரை வச்சு ஸ்மெல்லையும் சவுண்டையும் அப்படியே கட் பண்ணி வர்றா. அங்க இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். பரவாயில்லையே, இந்த ஸ்கில் வேற லெவல்ல இருக்கே. அட இது என்ன, உன்கிட்ட இருக்க வேர்ல்டு மேப் அதுதான் செம்ம. ஏன்னா அது மூலமா டார்கெட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதுல. இந்த மாதிரி உனக்கு ஸ்கில் இருக்குன்னா கண்டிப்பா உன்னால பார்ட்டியில ஜாயின் பண்ண முடியும். ஆனா என்கிட்ட காம்பேக்டுக்குன்னு எந்த விதமான ஸ்கில்லும் இல்லையே. இல்ல பின்னாடி இந்த சப்போர்ட் பண்ணாலே போதும், மீதி விஷயத்த அவங்க வந்து பாத்துப்பாங்க. நீ வேணும்னா என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னது என்ன சொன்னீங்க? திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க. என்னது நான் தான் அங்க போய் அவன் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஒன்ஸ் கிறிஸ்டல் ஹார்ன் ரேபிட்டை நான் பிடிச்சிட்டா போதும், அவன் கண்டிப்பா ஷாக் ஆவான். அட எமிலியா நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. அதுக்கப்புறம் என்ன, அவனையே என் பார்ட்டியில ஜாயின் பண்ண வைப்பேன் இப்படின்னு அவ கத்துறா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வேற மாதிரி யோசிக்கிறான். கண்டிப்பா இவளுக்கு மணி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால்தான் அதை பத்தி இப்படி யோசிக்கிறாளோ. இதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஆரோவா உருவாக்குறா. இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். அவ ஒரு ஸ்பிரிட் ஆச்சரு. இதே வேகத்தோட பயங்கரமா அவ தாக்குறா. நான் எதிர்பாராத விதமா ஈஸியா அது டாச் பண்ணும். ஏன்னா அது கிட்ட எஸ்கேப் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆனா அவங்க ஒரு பிளான் அங்க போறாங்க. அதெல்லாம் டாச் பண்ண முடியுதுன்னா நம்ம வேற ஒரு வழியை கிரியேட் பண்ணணும். அங்க இதனால ஹீரோவை ஒரு டீக்காயா பயன்படுத்தினா கண்டிப்பா அது வரும் அப்படின்னு ஐடியா போடுறாங்க. கேத்த மாதிரி அது போகும்போது ஒரு வாலை கிரியேட் பண்ணிடுறாங்க. இதனால அது வசமா மாட்டிக்கும். முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹிபிக்கிய நோக்கி பயங்கர வேகமா வரும். ஆனா இதை ஒரு வாய்ப்பா வச்சு எமிலியா கரெக்டா தாக்கி மொத்தமா முச்சு வர்றா. அட நான் யோசிக்கல இது இந்த அளவுக்கு ஸ்டூபிடா இருக்கும்னு. நான் இப்போதான் எனக்கு புரியுது. இந்த கிறிஸ்டல் ரேபிட் இருக்குல்ல, இது ஆல்ரெடி ஒரு வீக்கான கிரியேட்டர். ஆனா நம்ம ஹிபிக்கி அதை விடவும் அல்ட்ரா வீக்கா இருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி யோசிக்கிறான். இன்னொரு சைடு ஹிபிக்கிக்கு அங்க பயங்கரமா லெவலப் ஆகுது. அங்க ஆளுக்கு புரியல, ஏன்னா ஹிபிக்கி அங்க எதுவுமே பண்ணல. இப்படி இருக்கும்போது எதுக்காக லெவலப் ஆகுது அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா அப்புறம் தான் அங்க எமிலியா சொல்றான், அது ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ அப்ரைசல் பண்ணி பிளான் எல்லாம் அங்க போட்டிருப்ப, அதனால தான் இப்போ உனக்கு லெவலப் ஆகுது. அங்க எமிலியா சந்தோஷமா கிறிஸ்டல் எத்தனே சொல்றான். அவ்வளவுதான், இது மூலமா 200 கோல்டு காயின் கிடைக்க போகுது. இப்படி சொல்லும் போது திரும்ப அங்க பட்டன் கைண்டிக்கும். சீன் அப்படியே ஒரு காடை நோக்கி வருது. காடும் ஹிபிக்கிய பாத்துக்கினே சொல்றாரு, ஹிபிக்கி வெற்றிகரமா 2 மவுண்டனை கிராஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்க்கலாம் உன்னோட வாழ்க்கையில என்னென்ன ஆக போகுதுன்னு. நான் உன்னோட லைஃபுக்காக ப்ரே பண்றேன். உன்னோட லைஃப் பிளெஸ்டா இருக்கும் ஹிபிக்கி. அதுக்கப்புறம் சீன் அப்படியே கில்டுக்கு போகுது. கில்டுல எவல் அப்படின்னு ஒரு பொண்ணும் ரெஜிஸ்டர் பண்றா. ரெஜிஸ்டர் பண்ணோன்னே அந்த லேடியும் அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒரு அட்வென்ச்சரரா உன்னால ஆப்ரேட் பண்ண முடியும். உனக்கு ஏதாச்சும் கொஸ்டின் வேணுமா, சைட்ல போர்டு இருக்கும், அதை பார்த்து நீ எடுத்துக்கலாம். என்னை மன்னிச்சிருங்க, ஆல்ரெடி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியும். நான் வந்து ஒரு விஷயத்த தேட போறேன். ஏரோவல் அப்படின்னு ஒரு டவுனுக்கு நம்ம ஆளுங்க வராங்க. அங்க வந்தோடனே நம்ம ஹீரோக்கு அவர் ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. என்ன ஒன்று இது பெருசா இருக்கும், இருந்தாலும் உன்னோட ஹைட்டுக்கு இது ஓகே தான்.
அதே மாதிரி கவலைப்பட வேணாம், இதை வச்சு எப்படியோ ஒரு 200 கோல்டு காயின் வரும், அதை வச்சு வெப்பனு ஆர்மர் இதெல்லாம் வாங்க முடியும். அங்க ஹீரோக்கு கோல்டோட மதிப்பை பத்தி அந்த அளவுக்கு தெரியாதா, கோல்டோட மதிப்பு எந்த அளவு இருக்கும்னு கேட்க உடனே அவ ஷாக் ஆகுறா. என்னது, இல்ல சும்மா ஜோக் பண்ண, அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் சாப்பிட்டு சீக்கிரமா எனக்கு சொல்லு, இந்த கோல்டு பத்திலாம் எனக்கு தெரியல, உங்க மெமரிக்கு ஏத்த மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கோல்டு காயினே கிட்டத்தட்ட 10,000 என்ன கேட்கிற நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்பதான் ஆளுக்கு புரியுது எதனால அவன் இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனான்னு. வேல்யூ இந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் போது அவர் ரியாக்ஷன் இப்படி தானே இருக்கும். எமிலியாவும் ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல ஹிபிகி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் ஒரு க்ளூலெஸ் ஆன இடியட்டா, நீ அங்கிங்கன்னு போனா நிறையவே கெட்ட மக்கள் இங்க இருக்காங்க, உங்க அசால்ட்டா உன்னை பயன் பத்தி அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க, நீ ஏமாந்து போறதா மிச்சமா இருக்கும். கண்டிப்பா, ஆனா இதுலயே ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லன்னு தெரியுது. இதுக்கப்புறம் அவங்க கில்டுக்கு வராங்க. கில்டுக்கு வந்தோடனே எமிலியாவை அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்க, அம்மா எமிலியா ஃபைனலி என்ன பார்ட்டியை ஃபார்ம் பண்ணிட்ட போல, ஆனா இவனை பார்க்க ஒன்னும் எனக்கு பார்ட்டி மெம்பர்மா தெரியல, பேபி சிட்டிங் ஏதாச்சும் பண்ணிருக்கேன் என்ன? பாக்குறதுக்கு இவன் சிறுசா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு அப்படி இல்ல, அடல்ட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க இப்படிதான், அவங்கள பத்தி கண்டுக்காதீங்க. இதே மாதிரி அவங்க போயிடறாங்க. இவங்கள பத்தி இப்பதான் தெரியுது அவங்க பாட்டியோட பேரு சில்வர் பேனரா. அதுக்கப்புறம் எமிலியா அங்க தனியா ரூமை புக் பண்ணணும்னு அங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வரா. அந்த கிறிஸ்டல் அவ காட்டுறான். அங்க ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவறான். அங்க அந்த பொண்ணும் நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எத்துக்கு கொண்டு போறா. அங்க முன்னாடி இருக்கிற பர்சனை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாவறான். ஏன்னா ஆளு பலுக்கா இருக்கான். பரவாயில்லப்பா தம்பி, உனக்கு வந்து என்னோட கடின உழைப்பும் என்னோட எஃபோர்ட்டோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க ஆளு அப்படியே ட்ரெஸ் கிளிக்க சிக்ஸ் பேக் அது இதுன்னு தெரியுமா, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு இன்னமும் ஆர்வமாகுது. உண்மையிலே இது அமேசிங்கா இருக்கு தம்பி, உனக்கு உண்மையிலே நல்ல கண்ணு இருக்கு. என்னோட பேரு பேலு, என்னோட பேரு ஹிபிகி. ஆனா நான் சொல்லி ஆகணும், உங்ககிட்ட நிறையவே மசில் இருக்கு, இதெல்லாம் உண்மையிலேயே மாசா இருக்கு. என்கிட்ட மசில்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல, நான் என்னதான் ட்ரெயின் பண்ண பார்த்தாலும் என்னால கண்டிப்பா உங்களை மாதிரிலாம் வர முடியாது. அட தம்பி அப்படியெல்லாம் சொல்லாத, நீ பலுக்காகணும்னு ஆசைப்பட்டா மேல இருக்க உடம்ப நல்லா ட்ரெயின் பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும். இன்னொரு சைடு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கடுப்பாவும், இவங்க பேசிக்கினே இருப்பாங்களா, அதனால தண்ணியை வச்சு அவங்க 2 பேரையும் பறக்க விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள பத்தி அங்க தெரியுது. அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு இருக்கால, அவளோட பேரு ஜூலா. அங்க ஆல்ரெடி அந்த கில்டு லீடர் அவரை பத்தி தெரியும், அவரு தான் பேலு. ஆமா எமிலியா, என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்க, என்ன விற்கணும்? அதுக்கப்புறம் அவ கிறிஸ்டல் ரேபிட்டோட அந்த ஸ்டோனை காட்டுறா. ஓ, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த கிறிஸ்டல் ரேபிட்டோட கிறிஸ்டலை விட ரொம்ப பெருசா இருக்குப்பா, இதுக்கு எங்களால ஒரு 400 கோல்டை தர முடியும். நம்ம ஹீரோ இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா எமிலியா சொன்ன மாதிரி இது ரொம்ப அதிகமா இருக்கு அமௌண்ட். இதுக்கு எமிலியாவும் ஒத்துப்பா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா எமிலியா அங்க ஒத்துக்கல. நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னால ஒத்துக்க முடியாது. ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கிறிஸ்டலை வித்தீங்க, அது சைஸ்ல கம்மியாச்சு, அதுக்கே கிட்டத்தட்ட 230 கோல்டு காயின் போச்சு. அதனால என்ன எங்களை ஏமாத்தலான்னு ட்ரை பண்றீங்களா? வாய்ப்பே இல்லை. இது அதை விடவும் டபுள் மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். 800 கோல்டு காயின் வேணும். ஆனா எங்களால அவ்வளவு ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா எங்க சுச்சுவேஷன் இது வந்து இப்போ மோசமா இருக்கு. ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல 890 இல்ல ஒரு 550, வாய்ப்பேல ஒரு 790, எங்களால 600க்கு மேல கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிரு. வாய்ப்பேல நானும் இப்ப யோசனை இருக்கேன். ரீசெண்டா அட்வென்ச்சர் கில்டுல எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு வேலை, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வாய்ப்பேல. இதனால பேலுக்கும் வேற வழி இல்லாம 700க்கு அங்க ஒத்துக்க. அவ்வளவுதான், நம்ம எம்லியாக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். இன்னொரு சைடு தேவையில்லாம ஒரு 700 அப்படின்னு சொல்லிட்டாருல, இதனால ஜூலு அங்க பயங்கரமா கத்துறான். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா பட்ஜெட்டையும் தாண்டி நீங்க போயிட்டீங்க. பட்ஜெட்டை பத்தி தெரியாம பேசுனதுக்கு உங்க சேலரியில இருந்தா எல்லாமே டிடெக்ட் ஆகும். அதனால ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சைடு ஹிபிக்கியை பார்த்து சொல்றான், ஹிபிக்கி நம்ம வெற்றிகரமா அதை சேல் பண்ணிட்டோம். அங்க இப்படி இவ சந்தோஷமா இருக்கும்போது பட்டன் கைண்டிக்க அவ்வளவுதான், நம்ம ஆளுங்க 2 பேருமே தொத்தி வராங்க. வெளில இருங்க, நாங்க 2 பேரும் இம்பார்ட்டன்டா டிரான்சாக்சனை பத்தி பேசணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆளு வெளில இருக்கும் போது டியூட்டோரியல் லெவல் 1 இப்படின்னு ஒரு டியூட்டோரியலுக்கான ஏதோ ஒரு ஸ்கில் வந்து அங்க கிடைக்குது. என்னதுரா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு புரியல. அப்புறம் ஸ்டேட்டஸ் விண்டோ வழியா அவனுக்கு தெரியுது, யாருக்கு லெவல் கம்மியா இருக்கோ சர்வே ஆக முடியாதோ அவங்களுக்கு காட்ஸே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ற மூலமா நாலேஜையும் ஸ்கில்லையும் கெயின் பண்ணி இந்த உலகத்துல உங்களால வாழ முடியும். என்னதுரா இது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதேதான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா பேசுனது காடு தான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ இமேஜினேஷன் அப்படின்னு தான் யோசிக்கிறானே. ஆனா அதுக்கப்புறமா ஆளுக்கு புரியும், இந்த மாதிரி ஸ்டார்டிங்லயே அவன் இறந்து போக வேண்டியது, ஆனா ஜஸ்ட் மிஸ் எப்படியும் அவன் தப்பிச்சிட்டான். இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அங்க ஏற்பட்டிருக்கும். எமிலியாவை மீட் பண்ணது, அந்த மேஸ்ல இருந்து தப்பிச்சது எல்லாமே காடால அப்படின்னு யோசிக்கிறான். காட் ரொம்ப நன்றி இப்படி அவன் சொல்லும் போது காடுக்கும் அவங்க அவ்வளவு சந்தோஷம். காடும் கண்டிப்பா நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்பதான் அங்க வாய்ஸ் கேக்குது, ஆமா நீங்க காடா? ஆமா டைரக்டா நான் உங்ககிட்ட பேசி
கொஸ்டின் இருக்கு, ஆனா எல்லா டைமும் என்னால இப்படி பண்ண முடியாது. ஆனா சிக்கல் இருக்கு, என்னால ஓரளவு தான் வழிகாட்ட முடியும். நாலேஜை வச்சும் ஸ்கில்லை வச்சும் நீயே தான் உன்னை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அங்க இது கேட்கிற நம்ம ஹீரோ ஆச்சரியமாவறான். அட இருங்க, ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு, அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. நீங்க இன்னமும் டுட்டோரியலுக்கான லெவலை ஏத்தணும் அப்படின்னு அங்க வரும். இப்பதான் ஆளுக்கு புரியுது இதுக்கும் சில பல லெவல்ஸ் இருக்குன்னு. அங்க கைடோட சப்போர்ட்டோ முடிஞ்சிச்சு அப்படின்னு வரும். அங்க கைடா அப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். அங்க எமிலியாவும் வரும்போது ஏதோ ஒரு லெட்டரை நம்ம ஜூலுக்கு கொண்டு வரான். அங்க அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவரா உடனே ஹிபிக்கி கிட்ட சொல்றான், என்ன மன்னிச்சிரு, நான் வந்து இப்பயே அர்ஜென்ட்டா என்னோட ஹோம் டவுனுக்கு போகணும். ஏன்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு. அதே மாதிரி நான் தனியா தான் போகணும். என்னால உன்னை கொண்டு போக முடியாது. அங்க இதை கேட்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது எமிலியா தான் அந்த கைடோ. ஏன்னா அவளும் விட்டு போக போறான். இன்னொரு சைடு ஐவர் அப்படின்னு ஒரு பொண்ணை போன எபிசோட்ல பாத்துருப்போம்ல. அந்த பொண்ணு ஒரு கோகை மாதிரி ஏதோ ஒரு எத்துக்கு வரா. அங்க வந்துட்டு மேஜிக்கை வச்சு பாக்குறா. இல்ல அது இங்க இல்ல, ஆனா அது எங்க இருக்கும், ஆனா ஏதோ ஒண்ணு இங்க வந்தது ஒத்தாதான் இருக்கு அப்படின்னு அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அங்க எமிலியா ஆரோ போ இதெல்லாம் வாங்கி தரா. போற வழியில அவ கேக்குறா, நான் போனக்கப்புறம் நீ ஓகேவா இருப்பியா, என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நான் ஓகே தான், அதனால பிரச்சனை இல்ல. அங்க ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான், நான் இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்கும் விரும்பல. ஆமா சரி, நான் போனக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க, சில பல கோஸ்ட் காம்பேக்டே இல்லாம இருக்கும், அந்த மாதிரி கோஸ்ட் எல்லாம் முடிக்கலான்னு இருக்கேன். அப்படியா, நல்ல விஷயம் தான். ஜோலி கிட்ட நான் சொல்லியிருக்கேன் உன் மேல ஒரு கண்ணை வைன்னு, அதனால பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி போறதுக்கு இடம் இல்லைனா நான் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நீ இருக்கலாம். அதே மாதிரி நீ எங்கேயாச்சும் டிராவல் பண்ற மாதிரி பிளான் இருந்தாலும் சொல்லு, நான் அங்க வந்து மீட் பண்றேன். அப்பனா இது உங்களுக்கு தேவையா இருக்காதா? இல்ல, இது ஒரு பார்ட்டி கிஃப்டா நீ வச்சுக்கலாம். இது என்ன விடவும் உங்களுக்கு தான் தேவையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி உங்க பட்டன் வந்து கைண்டிக்கினே இருக்கு. அங்க இது கேட்டோனே அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு ஓடி போயிடறான். அங்க போகும்போதும் அதை பத்தி தான் யோசனை இருக்கா. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, கிட்டத்தட்ட 3 வாட்டி அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டானா. போற வழியில ரொம்ப அவசரமா ஓடி போனனால ஒரு பொண்ணு அப்படி எச்சரா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பொண்ணு தான். நான் மன்னிச்சிரு, அது என்னன்னா கொஞ்சம் அவசரமா என்னோட ஹோம் டவுனுக்கு போயிருந்தேன், அதான் இப்படி ஆயிடுச்சு. நீங்க சொல்றது எல்ஃபோட கண்ட்ரியா? ஆமா, ஃபேன் நோட்டு அந்த கண்ட்ரியை பத்தி தான் பேசுறேன். என்ன ஒரு கோ இன்சிடென்டா இருக்கு, ஏன்னா நானும் அதே கண்ட்ரிக்கு தான் போயின்னு இருக்கேன், வாங்க நம்ம போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ பெட்ல உட்காந்து யோசிக்கிறான். அவனுக்கு இன்னமும் தெரியல எப்படி அவனோட உலகத்துக்கு போகணும்னு. இப்ப பேட்டரியும் அங்க டிடைச்சு. காடும் அப்போ பேசுனதான் அதுக்கப்புறம் பேசவும் இல்ல. இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. அதனால அவன் என்ன பண்றான், டைரக்டா ஜூலி கிட்டே போய் கேட்கறான், இந்த மாதிரி இசக்கை உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு. இதை கேட்டோனே அவங்க இசக்கை உலகமா இப்படின்னு வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இது டவுனுக்கு வெளியில போனா உனக்கு கிடைக்கும். இதை நம்பி நம்ம ஹீரோவும் அங்க போறான். ஆனா அது ஒரு வித்தியாசமான கடையா இருக்கு. ஒரு மாதிரில அங்க சவுண்ட் கேட்கும். நம்ம ஹீரோக்கு இந்த பிளானும் அப்படியே ஃபிளாப் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரி இப்ப எதுவுமே அங்க நடக்கல. இசக்கை உலகத்தை பத்தி இவங்க கிட்ட பேசாம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்றான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோவோட மண்டையில ஏறாத விஷயமே என்னன்னா, இதுக்காக நான் இந்த உலகத்துக்கு இசக்கை ஆகணும். அங்க இப்படி ஆளை யோசிக்கும் போது டானியா அப்படின்னு ஒரு லேடி வந்துட்டு, ஆமா என்ன ஆச்சு, காலையிலயும் வரல, லஞ்சுக்கும் வரல, டின்னர் ஆயிடுச்சு, உனக்கு வந்து ஓகே தானே, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல நான் ஓகே தான். அப்பனா டின்னருக்கு வந்துரு. என்ன ஒரு சைடு நம்ம ஹீரோக்கு என்ன கவலையா இருக்குன்னா, ஆளுக்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல. அங்க இப்ப ரீசெண்டா வித்ததுல ஏதோ காசு வந்திருக்கும், அது ஒண்டிதான் இருக்கு. அந்த காசு காலினா என்ன பண்ணும் தெரியல, காசுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சிஸ்டம் கிட்ட அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ கிட்ட அப்ரைசர் ப்ரொவிஷனல் அப்படின்னு லெவல் 2ல ஒரு ஸ்கில் இருக்கு. அது போக நம்பர்ஸை பத்திலாம் நம்ம ஆளுக்கு தெரியல. ஓல்டு லேடி கில்லர்னு ஏதோ ஒன்று இருக்கும், அது என்னன்னு தெரியல. நெக்ஸ்டா கான்ட்ராக்ட் மெடிசினல் புக்கு இப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கும். அதுல மெடிசினல் புக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது பயன்படுற மாதிரி இருக்கு. இது என்ன, நீங்க மெடிசினல் புக்ஸை சும்மா பார்த்தாலே போதும் உங்களுக்கு மெடிசனோட நாலேஜ் எல்லாமே வந்துடும். மெடிசனோட ஹை லெவலான ப்ரொசீஜர் இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அப்படியா, இது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு, இதையே நான் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்க நடுவுல ஸ்டாப் பண்ண முடியாது. அட பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமா என்ன இப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமும் மெடிசினல் புக்கை கொண்டு வரும். படிக்கலான்னு உட்காந்தா மண்டையில இடி விழுற மாதிரி எல்லாமே அப்படியே மண்டையில ஏற ஆரம்பிக்கும். இன்னொரு சைடு எமிலியாக்கு நம்ம ஹீரோ பத்தி கவலையா இருக்கு. அவன் வந்து ஒரு இடியட் மாதிரி, அவனுக்கு காமன் சென்ஸ்னு ஒண்ணு இல்ல. அதனாலேயே எனக்கு அவனை பத்தி கவலையா இருக்கு. அவனை அப்படியேவும் என்னால விட முடியல. நீ சொல்றத வச்சு பார்த்தா நீ என்ன அவன் கூட லவ்ல இருக்கியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, மீட் பண்ணியே கொஞ்ச நாள் தான் ஏதோ இருக்கும். அதே மாதிரி வயசுல அவன் என்ன விடவும் 40 இயர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கான். இப்படி இவங்க பேசின வரும்போது ஒரு மெய்டு வந்து வராங்க. அவங்களுக்கு நம்ம எமிலியாவை தெரிஞ்சிருக்க, எமிலியாவுக்கும் தெரிஞ்சிருக்க. அட ஸ்டீலியா நீங்களா? ஸ்டீலியாவை பார்த்தோன்னே அவ பயங்கரமா ஹக் பண்றா. ஆனா ஹக் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் மெய்டை பத்தி தெரியுது, இவங்க தான் ஃபேமிலியோட சீஃப் மெய்டா. அதே மாதிரியா கூட இந்த பொண்ணு இருக்கால, இவ வந்து ஒரு ரீஜனல் டிராவலரு. இவளோட பேரு ஐவல். அங்க 2 பேருமே பாட்டி ஒன்னா இருக்கும். அங்க எமிலியாக்கு பார்ட்டி மெம்பர் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளவு சந்தோஷம்.
இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த மெடிக்கலுக்கான ஸ்கில் எல்லாத்தையுமே கத்துக்கினா. இதுக்கப்புறமா ஆர்மிக்கு வரும்போதே அவன் சொல்றான், ஸ்கில்ல அக்யூர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல, உண்மையிலேயே அது டஃபா இருந்துச்சு. இதுக்கே எப்படின்னா மற்ற ஸ்கில் எல்லாம் இன்னமும் பயங்கர டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ டீச் பண்ணி நான் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஸ்டேட்டஸ் சப்போ சேன். ஆனா பேரு ஒரு மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு, உன்னோட பேரை நான் சப்போ சேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அது கம்முன்னு இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல நல்லா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கும். இதுக்கப்புறம் அவன் கில்டுக்கு வரும்போது கில்டுல ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு. அங்க இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியை பார்த்திருப்பான்ல, அந்த பார்ட்டியில இருக்க சில்வர் ஹேரோட இருக்கிற அந்த பர்சனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும், ஒரு கை ஒரு கால் இல்ல, அங்க ரத்தமா ஊத்துது. அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஹீலிங் மேஜிக் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நாங்களும் ட்ரை பண்ணுவோம், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம ஹீரோ கிட்ட தான் மெடிக்கல் புக் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். ஸ்டேட்டஸ் சப்போர்ட்டும் இதை வச்சு அவரோட நிலைமையை குணமாக்க முடியும் சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் டைரக்டா போய் கேட்கிறான், ஆமா நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணவா? ஹிபிகி நீ வந்து ஒரு ஹீலரா? இல்ல நான் வந்து ஒரு அப்ரைசரு. ஆமா அப்ரைசரா இருந்துட்டு எப்படி உன்னால காப்பாற்ற முடியும்? என்கிட்ட ஹீலிங்கான ஸ்கில்லும் இருக்கு. அங்க இதனால மத்தவங்க எல்லாருமே ஒத்துக்க நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க ட்ரை பண்றான். அங்க ஸ்கில்ல வச்சு பார்க்கும்போது டியரத் அப்படின்னு ஒரு பாய்சன் டிடெக்ட் ஆயிருக்கு. சோப்ஸ்ல இருக்க பாய்சன் தான். ப்ளீடிங் ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், ப்ளீடிங்கை நிறுத்த முடியாது, அது ஊத்திக்கின்னு இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பர்சனுக்கு ஒரு 5 நிமிஷமோ ஏதோதான் இருக்கு, அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் அவங்க பார்த்தாகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம ஹீரோவால ஹீல் பண்ண முடியும், ஆனா எம்பி ரொம்ப கம்மியா இருக்கு. எம்பி ஒரு 650 இருக்கணும், ஆனா நம்ம ஹீரோ கிட்ட வெறும் 56 தான் இருக்கு. அதனால மத்தவங்க கிட்ட அவன் சொல்றான், இங்க டிட்ரெத் அப்படின்னு ஒரு பாய்சன் அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த பாய்சனை நீக்கணும், அப்பதான் அந்த பிளட் வந்து நிக்கும். அதே மாதிரி ஹைப்பர் கியூர், பர்ஃபெக்ட் ஹீல், இந்த மேஜிக் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி யாராச்சும் இங்க பக்கத்துல இருக்காங்களா? ஆனா அப்படி யாருமே இல்லையா. அங்க காப்பாத்துறதுக்கும் என்ன பண்ணும் தெரியல. கிட்டத்தட்ட 4 நிமிஷமோ ஏதோதான் இருக்கு. அப்படியே விட்டா கண்டிப்பா அந்த பர்சன் இறந்து போயிடுவான், வேற வழி இல்லையா அப்படின்னு ஸ்கில் சப்போர்ட் கிட்ட அவன் கேட்கறான். உடனே அதுக்கும் ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லும். அதுக்கு மத்தவங்க கூட கான்ட்ராக்ட போடணும், கான்ட்ராக்ட போடுற மூலமா அவங்களோட எம்பி உங்க கூட ஷேர் ஆகும். டோட்டலா இதனால 650 வரும் எம்பி. அப்படி பண்ணிட்டா உங்களால அந்த பவரை பயன்படுத்த முடியும். இதுக்கு மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதே மாதிரி அந்த பொண்ணு, பார்ட்டி மெம்பர்ஸ், மத்தவங்க எல்லாருமே ஒத்துக்க, அவ்வளவுதான். அங்க அவங்க எல்லாரோட மானவையும் இழுக்கும் போது கரெக்டா 650 வரும். நம்ம ஹீரோவும் ஹைப்பர் கியூரியும் பர்ஃபெக்ட் ஹீலையும் அட் டைம்ல பயன்படுத்துறான். அவ்வளவுதான், அவரோட உடம்பும் பர்ஃபெக்டா அங்க ஹீல் ஆயிடுது. நம்ம ஹீரோ அதிகமா மானவ பயன்படுத்தினால அப்படியே ஆளு மயங்கி போயிடறான். அங்க கனவுல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, ஆனா உன இப்படிதான் யோசிக்காம எல்லாத்தையுமே பண்ணுவேன், ஒரு டாகி ரிவல்ல முழுங்கும் போது யோசிக்காம குதிச்சு நீ காப்பாத்துற, அதே மாதிரி ஒரு கேட்டு மேல மாட்டின்னு இருக்கும் போது இதே மாதிரி தான் நீ யோசிக்காம காப்பாத்துற, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உன்னை யாரு காப்பாத்துவா? நீ அதை பத்தி எல்லாம் யோசிச்சியா? இப்படி கனவா அந்த விஷயம்லாம் வரும். லெவல் 2ல இருந்து டைரக்டா அவன் 5க்கு போயிடறான். அங்க இந்த சவுண்டை கேட்டோன்னே என்னாச்சு அப்படின்னு பயந்துறான். அதான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த பொண்ணு இருக்கா, ரொம்ப நன்றி, நீ நல்ல வேலை என்னோட பிரதரை காப்பாத்திட்ட. என்னது, அவன் வந்து உன்னோட பிரதரா? ஆமா, அவன் தான் என்னோட பிரதரு ஜெய்டு. ஆனா அவன் ஒரு ஹியூமனு, ஆனா நீங்க பாதி ஹியூமனு பாதி பீஸ்டா இருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எங்க 2 பேரோட அம்மாவும் வேற வேற. அதே மாதிரி ரொம்ப நன்றி, நீ ஒண்டி இல்லைன்னா அவனுக்கு என்ன இருக்குமோ. அட நான் பெருசாலாம் ஏதோ பண்ணல, எல்லாரோட உதவினால் தான் இப்படி ஆச்சு. அப்படி சொல்லாத, நீ ஒண்டி அங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அதனால தான் நான் வந்து நன்றியை சொல்றேன். அதே மாதிரி நீ பண்ண விஷயத்த நாங்க வெளியில சொல்லல, அப்படி சொன்னா கண்டிப்பா பிரச்சனையாகும். ஏன்னா ஹைப்பர் கியூரு, பர்ஃபெக்ட் ஹீல், இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. இந்த மாதிரி ஸ்கில்லோட யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்டா அவ்வளவுதான், கண்டிப்பா உனக்கு என்ன பண்ணி மணிக்காக பயன்படுத்த அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பார்ட்டியா இரு, இல்லைன்னா ஒரு காடை ஹையர் பண்ணு. அவங்க இருக்கும் போது கண்டிப்பா நீ கவலைப்பட வேணாம், சேஃபா தான் இருப்ப. அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனா நான் இங்கேயே இருக்கலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆனா அவங்க ஒரு வழியை சொல்றாங்க, ஒரு காடை நீ ஹையர் பண்ணு, அவங்க உன்னை காட் பண்ணுவாங்க, சோ உனக்கு பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு மிருகத்தை காட்டுறாங்க. அங்க பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த மிருகமும் கொடூரமா சொல்லுது, என் பக்கத்துல யாராச்சும் வந்தா அவ்வளவுதான், கொடூரமா அவங்கள கிழிச்சு போட்டுருவேன். நம்ம ஹீரோ டெபி கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு வரான். அந்த இடத்துல ஆராதன் டெபி அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்காரு. ஏங்க எனக்கு வந்து பாடி கார்டு வேணும். ஆனா ஏன் தெரியல, நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, அட என்ன உன் மேல அந்த ஸ்மெல் எனக்கு அடிக்குது. நம்ம ஹீரோக்கு புரியல, அட இவரு என்னப்பா சொல்றாரு அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா ஒரு கிட்ட வந்துட்டு உன் மேல செம்மையான நறுமணம் அடிக்குது. அங்க இதுக்கப்புறம் பலுக்கா நல்லா மஸ்குலரா ஏகப்பட்ட ஆளுங்களை காட்டுறாங்க. இவங்க தான் பாடி கார்டா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓகே தான், ஆனா எனக்கு தேவை எம்பி. ஏன்னா பர்ஃபெக்ட் ஹீலையும் அந்த கியூர் பண்ற அந்த எபிலிட்டியும் பயன்படுத்துறதுக்கு எம்பி வந்து முக்கியமா வேணும். அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு எம்பி இல்ல, அதனால வேற யாரையாச்சும் தான் நான் பார்க்கணும். அங்க ஆராதனும் சொல்றாரு, ஓ இதுதான் விஷயமா, அப்ப கண்டிப்பா வேற ஒரு கேண்டிடேட்டா உங்களுக்கு பார்க்கலாம், இல்லைன்னா ஏன் நீங்களே பார்க்க கூடாது? என்னது நானே வா? ஆமா நீங்களே, ஏன்னா நீங்களே பார்த்தா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா இப்பயும் உங்க மேல அந்த ஃபினான்ஷியலா வர அந்த நறுமணம் அது வந்து வருது.
இவரோட பேரு அஜிரதன் டெபி, நம்ம டெபி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், ஆமா எதுக்காக இவர் இப்படி பண்ணிருக்காரு. ஸ்கில் அப்ரைசல், அங்க அப்ரைசல் பண்ணி பார்க்கறான். டெபியோட ஸ்கில்ல பத்தி இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. டெபியால மத்தவங்களோட ஃபியூச்சர் மணியோட சென்ட்டை பார்க்க முடியும். அதாவது ஒரு பர்சனோட ஃபியூச்சர்ல அவங்க எந்த அளவுக்கு ரிச் ஆவாங்க அதெல்லாம் இப்பயே ஆளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஆளுமையிலையும் பலமா அங்க ரிச் ஆகிற மாதிரி ஸ்மெல் அடிக்குமா, இதனால தான் ஆளு இப்படியெல்லாம் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ண இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவர் நிறையவே பணத்து மேல ஆர்வத்தை கொண்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவரோட கம்பெனியில வேற ஒரு திசையில போக வேணாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது ஏன்னு கேட்கும் போது அங்க ஒரு 2 பேர் இருக்காங்களாம். அவங்களால உங்களுக்கு பாடி கார்டா இருக்க முடியும், ஆனா பிரச்சனையே என்னன்னா அவங்களால ஹோம் டவுனுக்கு போக முடியாது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சிலது இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டோன்னே நம்ம ஹீரோட நிலைமை தான் அவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹிபிக்கு யோசிக்கிறான். டெபி, நான் அவங்கள பார்க்க ஆசைப்படுறேன். இது கேட்டோன்னே அவரு இன்னமும் அங்கே ஆச்சரியமாகறாரு. ஏன்னா இதனால ஹிபிக்கு மேலே வர அந்த மணியோட ஸ்மெல்லு அது இன்னமும் அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகும்போது வித்தியாசமா ஆறெல்லாம் வரும். உள்ள ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல ஒரு பீஸ்ட் மேனு, இன்னொன்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. ஆமா டெபி, இவங்களை எதுக்காக இப்படி கேஜ்ல வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க? அங்க பீஸ்ட் மேனோட நிலைமையும் மோசமா இருக்கும். 2 கையில ஒரு காலில. அங்க ஹிபிக்கு பார்க்கும் போது மரியாதையா ஓடி போயிடு. இதனால நம்ம ஹிபிக்கு பயந்து போயிடறான். அங்க அப்ரைசல் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணு ஒரு ஹியூமனு, அதே டைம்ல அவளோட ஜாப் ஒரு ஹிடன் ஜாபா, அதாவது ஒரு ரேரான ஜாப். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில்லோட இருக்கிறாவ. அங்க எக்ஸ்பர்ட் ஐயா வச்சுதான் இதெல்லாம் ஆளு பாக்குறான். எக்ஸ்பர்ட் ஐயான்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா அதை பத்தியே ஆளுக்கு தெரியாது. அதை பத்தி சிஸ்டம் கிட்ட கேட்டோன்னே இது ஒரு ரேரான ஸ்கில்லு, இதோட ரேரிட்டி ட்ரிபிள்எஸ்க்கும் மேல இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கில்லு காட்ஸால கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஸ்கில்லு. அன்லிமிட்டடா இந்த உலகத்துல உங்களால அப்ரைசல் பண்ண முடியும். என்லைன்மெண்ட் மோடன் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ லெவல் அப் எல்லாம் ஆகணும். அங்க காடு மூலமா ஓபியான ஸ்கில் எல்லாம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் மேனை பாக்குறான். அவரோட பேரு கிளாடு. அவர் மேல ஏதோ ஒரு கர்ஸும் இருக்கு. அது ஒரு செயின் கர்ஸ் தான். அதனாலேயே பவர்ஸை ஒழுங்கா அவராலேயே பயன்படுத்த முடியல. ஆனால் அந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக படிக்கல, அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுறான். அங்கே அப்புறம் அவரோட லெவலை செக் பண்ணா லெவல் 95ல இருக்க ஒரு ஹீரோவா அவரு. இதை பார்க்குற நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்கே பொண்ணோட லெவலையும் செக் பண்ணா அது 10 தான். சேஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். அவகிட்ட அன்கன்ட்ரோலபிளான ஒரு பவர் இருக்கு. ஆக்சுவலா அதனால தான் இவங்க 2 பேருமே இங்கே மாட்டிக்கினாங்க. ஏன்னா அந்த பவரே ஒரு பேரழிவாக கூட மாறலாம். அட காடு, நீங்க எதுக்காக இந்த மாதிரி பவரை ஸ்டேஜுக்கு தரணும்? அட இது எல்லாமே சேஜோடைய ட்ரையலப்பா. அப்பதான் அவங்களால வெளி வர முடியும். இவங்கள வாங்கலாமா இல்ல வேணாவா அதையும் நீ தான் டிசைட் பண்ணணும். ஹீரோ ஒரு ஸ்டேஜா 2 பேரோட எம்பியும் சேர்த்தா போதுமான அளவுக்கு இருக்கு. அங்க சிஸ்டமும் ஒரு ஸ்கில்லை ரெக்கமெண்ட் பண்ணும் ரிலீஃப்னு. இதுவும் ஒரு எஸ் ரேங்க்ல இருக்க ஸ்கில் தான். இதை வச்சு அந்த கர்ஸை அழிக்க முடியுமா? அப்போனா இதை வச்சு அவரை குணமாக்க முடியுமா? இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. மிஸ்டர் டெபி, நான் இவங்க 2 பேருமே வாங்கிக்கிறேன். ஆனா இது கேட்கிற அவரு இன்னும் அங்க ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இதனால நம்ம ஹீரோ மேல வர அந்த மணியோடைய சென்ட் அது இன்னும் அங்க ஸ்ட்ராங்கரா மாறிச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கு இப்படின்னு அவரும் ஒரு மாதிரி வியர்டா ஆக்ட் பண்ணிருக்காரு. அட யாரா இவன் அப்படின்னு தான் நம்ம ஹீரோட ரியாக்ஷனே இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலேயும் இவங்க எந்த அவ்வளவுதான், என்ன இவன் ஏதாச்சும் பண்ணுவான்ப்பா. இதனால ஆளு வேற ஒரு எத்துக்கு கொண்டு வரான். உங்க கிளாடு இன்னமும் உங்க கத்திக்கின்னு இருக்காரு. தம்பி, நீ மரியாதையா ஓடி போயிடு, என்ன பண்றதுக்கு நீ பாக்குற? அட நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், வெறும் உதவி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். உடனே அவன் லில்லி கிட்ட சொல்றான், லில்லி உன்னோட உதவி எனக்கு வேணும், அப்பதான் இவரை என்னால ஹீல் பண்ண முடியும். ஆனா கிளாடுக்கு இப்பயும் நம்பிக்கை இல்ல. ஆளு கத்திக்கினே இருக்காரு. வேணா லில்லி, அவன் உன்னை மேனிபுலேட் பண்றான்னு நினைக்கிறேன். அட அப்படியெல்லாம் இல்ல, வாயை மூடுங்க. அவரு ஹெல்ப் பண்ணதா பாக்குறாரு. கண்டிப்பா உங்களை ஹெல்ப் பண்ணுனா நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா டைம்லயும் நீங்க தான் என் கூட இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அங்க ஹிபிக்கி கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, நான் கான்ட்ராக்டை உருவாக்குவேன், அப்போ நீ வெறுமா எம்பியை ஷேர் பண்ண போதும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் கான்ட்ராக்ட் அப்படியே உருவாயிது. அங்க பர்ஃபெக்ட் ஹீலை பயன்படுத்தி காலு கை எல்லாமே இல்லாம இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி வர வச்சிடறான். அங்க கிளாடால ஒரு கண்ணியா அவரால் நம்ப முடியல. அங்க கிளாடுக்கும் அவ்வளவு சந்தோஷம். லில்லியும் அப்படி கட்டி பிடிக்கிறா. நான் இந்த விஷயத்த மறக்க மாட்டேன் தம்பி, ரொம்ப நன்றி. அங்க இப்பதான் அவங்க 2 பேர்கிட்டயும் நம்ம ஹீரோட பேரை பத்தி அவன் சொல்றான். என்னோட பேரு ஹிபிக்கி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பாடி எந்த அளவுக்கு ஹெவியா இருந்துச்சுன்னு தெரியுமா? அங்க ஹிபிக்கி கேட்கறான், என்ன ஆச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? என்னோட காலு கை எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் நான் முழுமையா ரெக்கவர் ஆகல. அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற அந்த கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதை கேட்கிற கிளாடு ரொம்ப ஆச்சரியமாகறாரு. ஆமா, இந்த விஷயத்த பத்தி எப்படி உனக்கு தெரியும்?
அப்பனா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். நீங்க ஒரு ஹீரோ. நம்ம லில்லி இருக்கால, அவ ஒரு சேஜா ஃபியூச்சர்ல மாற போறா. என்ன அவளோட பவர் இப்போ அன்கண்ட்ரோலபிளா இருக்கு. இபிக்கி, உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும்? என்கிட்ட எக்ஸ்பர்ட் ஐ அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. காடால கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கில் தான் அது. இதை கேட்கிற கிளாடு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இதை பத்தி ஆளு கேள்விப்பட்டிருக்கான். ஏன்னா இந்த ஸ்கில் தான் ஒரு டிவைன் ஐ. இதால எல்லா உண்மைகளையும் பார்க்க முடியும். சரி, உங்க கர்ஸை என்னால நீக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல ரிலீஃப் அப்படின்னு அந்த எஸ் ரேங்க்ல இருக்க ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். அங்க யூஸ் பண்ணோன்னே அங்க ஏகப்பட்ட செயினும் அப்படியே தெரியுது. உடனே மேல ஒரு கத்திரிக்கோள் வருமா, அதை பாக்குறவங்க பயந்து போயிடறாங்க. அதுவும் டைரக்டா அங்க தாக்கும். அதனால அவ்வளவுதான், கதையை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா ஒரே ஒரு செயின் கட் ஆயிடும். இப்படிக்கு உன்னோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ லெவலப் பண்ணாதான் இன்னமும் மீதி இருக்க செயின்ஸை உன்னால கட் பண்ண முடியும். ஓ அப்படியா, அப்பனா லெவலப் பண்ணி கட் பண்ற வேண்டியதான். இன்னொரு சைடு கிளாடோ அவங்க சொல்றாரு, அட, நான் இழந்த சில பல ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. இபிக்கி, இதுக்கு முன்னாடி நான் ரூடா நடந்துக்கினேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. ரொம்ப நன்றி. உன்னாலதான் இப்போ சம்ஹவ் நான் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நம்ம செரமோனி ஆஃப் அலிஜியன்ஸ் அதை பண்ணலாம். அதாவது சிம்பிளா சொன்னா கான்ட்ராக்டை உருவாக்குறதுக்கு நம்ம கிளாடு சொல்றாரு. அங்க இதுக்கு சிஸ்டமும் நீங்க வெறுமா கான்ட்ராக்ட் அந்த ஸ்கில்ல பயன்படுத்தினா அலிஜியன்ஸ் அந்த ஸ்கில்லோட இது இணைஞ்சு கான்ட்ராக்டை உருவாக்கிடும். இந்த சிஸ்டமும் சொல்லும், நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கிளாடு இன்னமும் சந்தோஷமாவாரு. கிளாடு சந்தோஷமா இருப்பானா, கண்டிப்பா இந்த விஷயத்த பண்றதுக்கு தயாரா இருக்கேன். கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். அங்க அப்படியே கான்ட்ராக்டும் உருவாக்க ஆரம்பிக்குது. அங்க அவரும் உருவாகும் போது சொல்றாரு, என்னோட பாடி சோலு எல்லாத்தையுமே உங்களுக்கு பிளேஸ் பண்றேன். நீங்க சொல்ற ஒரு விஷயத்தையும் நான் பண்ணுவேன். இந்த கான்ட்ராக்ட் உருவாக நீங்க ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்படி சொன்னோன்னே அங்க கான்ட்ராக்ட் உருவாகுது. கையில ஒரு கிரஸ்ட் மாதிரி ஒரு விஷயமும் கிரியேட் ஆகுது. இந்த சிம்பிள் இதுதான் நம்ம கான்ட்ராக்டுக்கான சிம்பிள். அதே மாதிரி நான் லாயலா இருப்பேன் உங்களுக்கு. சீன் அப்படியே எமிலியாவை நோக்கி வரும். அவங்களும் ஏதோ ஒரு ஆஸ்பிரிங்க நோக்கி தான் போயின்னு இருக்காங்க. அங்க போய் குளிக்கலாம்னு யோசிக்கும் போது அங்க மெய்டுக்கு இப்பயும் அந்த பொண்ணு மேல டவுட் வரும். ஏன்னா குளிக்கும் போது வெப்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் யோசிக்கிற, அதை பத்தி யோசிக்க வேணாம். நம்ம ஹீரோ கிட்ட எம்பி அந்த அளவுக்கு இருக்காதுல்ல, அதை பத்தி அவங்க 2 பேர்கிட்ட சொல்ல, அவங்க 2 பேரும் நாங்க ஹெல்ப் பண்றோம், எம்பியும் எஸ்பியும் நாங்க ஷேர் பண்றோம். இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க டெக்னிக்கா அவன் பயன்படுத்துறான். அதனால கான்ட்ராக்டும் உருவாகுது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால இவங்களோட எம்பி அங்க பயன்படுத்த முடியும். இதனால கிரிமோரும் அப்படியே லெவல் 2க்கு போகுது. அங்க கிளாடோ சொல்றாரு, நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா ரீசெண்டா நீ தனக்கு தானே பேசின்னு இருக்க. அது என்ன விஷயம்? அது என்னன்னா ஒரு வாய்ஸ் எனக்கு கைட் பண்ணும். அது கைட் பண்ணும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். அவ்வளவுதான். இது கேட்கிற கிளாடு இன்னமும் ஆச்சரியமாகறாரு. ஏன்னா அது டுட்டோரியல் அப்படின்னு ஒரு ஸ்கில் ரொம்ப இன்கிரெடிபிளான விஷயமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டைட்டிலும் இருக்கும், வாண்டரர் ஃப்ரம் அனதர் வேர்ல்டுன்னு. நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க அதானே? அங்க இதெல்லாம் கேட்கிற நம்ம லில்லிக்கு அங்க புரியல. ஆமா, என்ன விஷயம்? இசக்கை எதோ பேசுறீங்க, புரியல எனக்கு. அட லில்லி, நீ இப்படி அதை புரிஞ்சுக்கலாம். நம்ம ஹிபிக்கி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கான்னு வச்சுக்கோயேன். ஓ அப்படியா? நான் உண்மையை சொன்னா ரொம்ப ரேரான விஷயம். அவளுக்கும் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் கிடைக்காது. காடு மூலமா டைரக்டா உனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, காடு உண்மையிலேயே இது அந்த அளவுக்கு ரேரா என்ன? அட, அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. அவன் தான் சும்மா ஏத்தி சொல்ல இருக்கான். ஆனா என்ன ஒண்ணு, 3 பங்குல 1 பங்கு பவரை நீ பயன்படுத்துறியா? அதனாலயே எனக்கு தூக்க கலக்கமா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது எதனால இது ரொம்ப ரேருன்னு. அங்க போற வழியில நம்ம கிளாடோ அவங்க சொல்றாரு, நாளை இப்பயும் நம்ப முடியல, நீ காடோட கனெக்டடா இருக்கியா? இப்பதான் ஒரு போற வழியில அவரு சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற அந்த பவர் அது சீஃப் காடோட பவர், டுட்டோரியல் எக்ஸ்பர்ட் ஐயே, இது எல்லாமே டிவைன் பிளெஸிங்கா உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்பதான் அவனுக்கு புரியுது எந்த அளவுக்கு ரேரான ஸ்கில்னு. இபிக்கி, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு உங்க மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா உண்மையை சொன்னா இவ மேலேயும் ஒரு கண்ணு இருக்கணும். அவகிட்டயும் ஒரு பயங்கரமான எபிலிட்டி இருக்கு. இந்த எபிலிட்டி பத்தி சொன்னோன்னே அங்க ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிரா. ஏன்னா அவளோட மேஜிக் அன்கண்ட்ரோலபிளா இருக்கு, ஈஸியா டெஸ்ட்ராய் ஆயிடும் எல்லா விஷயமும். இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கா அப்படின்னு அவ இன்னமும் தான் அங்க கஷ்டப்படுறா. நம்ம ஹீரோவும் அங்க யோசிக்கிறான், தேவையில்லாம இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லிட்டனோ, சொல்லாமலே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்க இப்பதான் லில்லியை பத்தி அங்க தெரியுது. லில்லியோட ஃபேமிலியில கடன் அங்க இருந்திருக்கோம். அதனால நம்ம லில்லியை அங்க வித்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் காடு மேல தான் குறை சொல்றான். ஏன்னா காடு ஒன்றே அப்படிப்பட்ட ஸ்கில்ல தலனா இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. இதுக்கு காரணம் உன் மேல கண்ணு வச்சிருக்க அந்த சீஃப் காட் அவரு கிடையாது, வேற ஒருத்தங்க. ஏன்னா இது மேஜிக் ரிலேட்டடான ஒரு ஸ்கில். இதுக்கு காரணம் காட் ஆஃப் மேஜிக் அவங்க தான். அங்க இது கேட்கிற காடும் ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல தான் அந்த காடஸ் இருக்காங்க. அந்த காடஸ் இதை கேட்டோன்னே பயங்கரமா அங்க பொழந்து கட்டிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்டயும் இப்பதான் அந்த விஷயத்தையே சொல்றாங்க, ஒன்ஸ் ஒரு ஸ்கில்ல குத்துட்டா திரும்பவும் நம்மளால அதை ரிமூவ் பண்ண முடியாது. அங்க என்னடா இது வாய்ஸ் புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா, நீங்க யாரு? நான் தான் காட் ஆஃப் மேஜிக். அதாவது இந்த ஸ்கில்ல ப்ரொவைட் பண்ணதே நான் தான் அந்த பொண்ணுக்கு. இதை கேட்கிற கிளாடு நம்ம ஹீரோ 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க இப்பதான் அவங்க சொல்றாங்களே, லக்கிலேயும் உங்ககிட்ட கிரிமார் அந்த ஸ்கில் வந்திருக்கு, அதை வச்சு அவளோட மானவை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்.
ஆனா அதுக்குன்னு இது எல்லா டைம்லயும் உனக்கு உதவியா இருக்காது. அங்க இதுக்கு நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். அங்க சீஃப் கார்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அங்க அவரும் மன்னிப்பு கேட்கிறாரு, என்ன மன்னிச்சிருமா, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது, நான் பண்ணது தப்பு, ஏன்னா ஆல்ரெடி நான் என்னோட லிமிட்ல இருக்கமா. ஆனா அவங்க கேட்கிற மாதிரி இல்ல, போ அண்டர் கிரவுண்டுக்கு போ, அண்டர் கிரவுண்டோட அந்த காடு கிட்ட போயிட்டு இறந்து போயிட்டு ரீபான் ஆயிட்டு ஒழுங்காவா. இல்ல இல்ல வேணாம். ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல, இதனால அங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு கிரிம்மோரை வச்சு நம்ம ஹீரோவால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா திடீர்னு சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷன் வரும், உங்களோட டுட்டோரியல் எக்ஸ்பர்ட்டை இது இப்போதைக்கு டெம்பரவரியா ஆஃப்லைனுக்கு போகுது. அது ஏன்னா அந்த சீஃப் கார்டு வந்து இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஆயிருக்கு. இதனால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு தான் யோசனை இருக்கான். இப்போதைக்கு அவனால அப்ரைசல் இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் அங்க பயன்படுத்த முடியும். இன்னொரு சைடு காட் ஆஃப் மேஜிக்கும் எங்கேயோ இந்த பையனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிரிம்மோர் அந்த ஸ்கில்ல பயன்படுத்துறான். அங்க ஒரு பூனையும் வருது. அந்த பூனை அந்த காடஸ் மூலமா சென்ஸ் செய்யப்பட்ட ஒரு பூனையா, அதோட பேரு வெனியா. அங்க அதை சொல்லலான்னு வர்றதுக்குள்ள அங்க அவ கொஞ்ச ஆரம்பிக்கிறா. அதுவும் கியூட்டா இருக்கா. அங்க கொஞ்சறான். ஹீரோ கொஞ்சம் போது கிளாடுக்கு ஒரு மாதிரி ஆகும், திரும்பவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது, சேஞ்சா ஃபீல் ஆகுது அப்படின்னு பின்னாடி பாக்குறான். ஆனா பின்னாடி அப்போ எதுவும் இருக்காது. அங்க திரும்பவும் கொஞ்சம் போது ஆளு கடுப்போட உச்சத்துக்கே போயிடறான். ஏன்னா நம்ம ஹிபிக்கு இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நம்ம கிளாட பிட் பண்ணதில்ல, ஆனா இப்பயே உன்னை பெட் பண்ணிட்டானா அப்படின்னு கடுப்பாவுது. ஆனா எப்படியோ கட்டுப்பத்திட்டு ஹிபிக்கே நான் மன்னிச்சிருங்க, நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுறேன்னு நினைக்கிறேன். அந்த கேட்டும் இவங்களாம் யாரு சாமி இப்படின்னு தான் யோசனை இருக்கு. இன்னொரு சைடு சீன் அப்படி எமிலியாவை நோக்கி வரும். அவங்க எல்லாருமே அங்க குளிக்கும் போது எமிலியா அங்க முதுவை தேய்ச்சி வர்றான் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவ ஒரு மாதிரி இவளுக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் யோசிச்சேன், ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ என்ன ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணலன்னு நினைக்கிறேன். உடனே அங்க மெய்டு தான் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம், முதுவை தேய்ச்சி விட்டா உண்டி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட மாட்டாங்க. அங்க இதெல்லாம் கேட்டு இவளும் அங்க உடனே வந்துட்டு நான் உங்க முதுவை தேய்ச்சி விடுவா. இது கேட்கும் போது அவளுக்கு ஹாப்பியா இருக்கு. நம்ம கிளாடு வெப்பனு ஆர்மரு எல்லாத்தையுமே போட்டு பக்காவா இருக்காரு. நம்ம கிளாடோட வெப்பன் ஒரு ஸ்பியரு. ஆனா நம்ம ஹிபிக்கு வரும்போதே சொல்றான், நான் என்ன யோசிச்சேன்னா ஹீரோவுடைய வெப்பன் அது ஸ்வாடா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். உண்மையை சொன்னா இந்த ஸ்பியர் இருக்குல்ல, இதுதான் பயன்படுத்துறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, அந்த ஆர்மரு மேஜரா நிறைய ஹிட்ஸ் என்னோட வைட்டல் பார்ட்ல பாடக்கூடாதுன்னு சொல்லி தான் எவ்வளவு ஆர்மரை நான் போட்டிருக்கேன். ஆனா இதுவே நான் நிறைய போட்டா என்னாகும், நிறைய போட்டா எனக்கு சரியா காத்து வராது, ரொம்ப ஹாட்டா இருக்கும், வேர்வையாவும் ஊத்தும். இப்பதான் ஆளுக்கு புரியுது என்ன விஷயம்னு. இதுக்கப்புறம் நம்ம லில்லி ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை போட்டு, ஆமா ஹிபிக்கி இது வந்து எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இது உனக்கு பரவாயில்லமா, உனக்கு வந்து ஒரு நல்ல கண் இருக்கு, ஏன்னா இது உண்மையிலேயே உன் மேல அற்புதமா சூட் ஆகுது. இதோட விலை 25 கோல்டு காயின் ஒண்டி தான். இது கேட்குற நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். உடனே நம்ம கிளாடும், என்னது அவ்வளோ சீப்பா, ஓகே தான், நாங்கள் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறோம். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் பே பண்ற மாதிரி இருக்கு. ஒரு வகையில் அவனுக்கு கஷ்டமா இருக்குமா, 25 கோல்டு காயின் நாங்கள் போதில்ல. இதை பார்க்கும் போது லில்லிக்கும் அங்கே கஷ்டமா இருக்கு. அங்கே லில்லியும் சொல்றான், எனக்கு இது வேணாம், பரவாயில்ல நீ வச்சுக்கலாம், ஏன்னா இது உன்னோட சேஃப்டிக்காக தானே. அங்க இப்படி அங்க சொல்லிட்டு போகும்போது, ஹேய் உன்னோட அண்ணன் அவன் வந்து உண்மையிலேயே நைஸா இருக்கான். என்னது அண்ணனா இப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த சைடு லில்லி கிட்ட அவன் சொல்றான், லில்லி உனக்கு எந்த மாதிரி மந்திரக்கோள் வேணுமோ தாராளமா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்னது உண்மையாவா? ஆமா அதே தான், கண்டிப்பா நீ எடுத்துக்கலாம். ஆனா ஒரு விஷயம், எங்களால கொஸ்ட ஒண்டி முடிக்க முடியலன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா எங்க நிலைமை தான் இதுக்கப்புறம் இன்னமும் டேஞ்சருக்கு போகும். ரொம்ப நன்றி ஹிபிகி சமா. அங்க இப்படி அங்க சொல்லும் போது ஹிபிகியும் சொல்றான், நீ கொஞ்சம் மாத்தி சொல்ல முடியுமா, நான் உன் கூட லாயலிட்டி கான்ட்ராக்ட போட்டிருக்கேன் தான், அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. சரி அப்பனா நான் உங்களை அண்ணான்னு சொல்லாமா? கரெக்டா இருக்கு, நாம இப்படியே சொல்லிக்கலாம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது நடுவுல கரடி போற மாதிரி அந்த பூனையை கத்தும், அட நீங்க என்ன மறந்துட்டீங்க, உங்களுக்கு ஒண்டி பொருள் ஐட்டம்லாம் வாங்குறீங்க, எனக்கும் வேணும். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அங்க வாங்குற மாதிரி இருக்கு. அதோட விலையும் 15 கோல்டா. அதனால அந்த பூனைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, நம்ம ஹீரோக்கு தான் லாஸ் மேல லாஸா ஆயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம லில்லிக்கு அங்க மேஜிக் சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த பூனை சொல்லும். மேஜிக்கா, அதுவும் இப்பயேவா, எனக்கு வந்து பணத்தை இன்னமும் ஏர்ன் பண்ணணும். கேட்கிற அது மண்டையிலே அடிக்கும். ஏன்னா பாரு கிளாடு அவரே கம்முன்னு இருக்காரு. கிளாடு வந்து ஓகே தான், நான் அவருக்கு அட்வென்ச்சரரா எல்லா விஷயமும் தெரியும். லில்லிக்கு பேசிக்கான மேஜிக் ஃபண்டமெண்டல் அதுவே தெரியாது. அதனால பேசிக்கான விஷயத்த நம்ம ஆரம்பிக்கலாம். மேஜிக்கோட பேசிக்க நான் வந்து லில்லிக்கு சொல்லித்தரேன், மீதி விஷயத்த கிரிம்மோர் அது வந்து உனக்கு சொல்லித்தரோம். கிரிம்மோர்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், அதை பத்தி நம்ம ஹீரோ கேட்க உடனே ஸ்டேட்டஸ் அங்க சொல்லும், கிரிம்மோர் அது AA ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கில், இது மூலமா மேஜிக்கை நம்ம ஹீரோவால அக்யூர் பண்ண முடியுமா? கேட்டோடனே ஆளு எக்ஸைட்டிங்கா அங்க கேட்கறான். ஆமா அப்பனா என்னாலையும் மேஜிக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமா? ஆனும் அங்க சண்டை இல்லாமா? மேஜிக்கை பயன்படுத்தலாம், ஆனா ஹவுஸ் ஹோல்டு வேலைக்கு வேண்டிதான்.
அப்போ இந்த அட்டாக்கிங் மேஜிக் அதெல்லாம் ஆனா அது ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிக்குமா? இதுலயே அங்க ஆளு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவான். அங்க லில்லி தான் கொஞ்சம் சமாதானமாக்குறா. அட அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க வேணா, ஹவுஸ் ஹோல்ட் மேஜிக் அதுவும் உண்மையிலேயே இம்ப்ரெசிவான விஷயம் தான். அதே மாதிரி கேட்டு நீங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஆமா இல்லையா பின்ன, காடஸால அனுப்பப்பட்ட ஒரு கேட்டுனா அப்படி இருக்கும்போது ஆவேசான விஷயம் தான் அதெல்லாம். மேஜிக்கை நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க மேஜிக்கை நான் சொல்லி தரும் போது என்னை எப்பயுமே மாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகே மாஸ்டர், நாங்க அதே மாதிரியே பண்றோம். உங்க கேட்டோ மேலே ஏறிட்டு நம்ம லில்லி மேஜிக்கை பயன்படுத்தும் போது அதுக்கு நீதான் அக்கௌண்டபிளான பர்சனா ரெஜிஸ்டர் ஆக போற. அது எப்படின்னு கேட்க, அது பயங்கரமா கையிலேயே கிடைக்கும். இப்படிதான் அங்க இதனால ஆளுக்கு பயங்கரமா ஒலிக்கும். இது வந்து வேலையை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அது லில்லி கிட்ட வந்துட்டு மேஜிக்கோட பேசிக்கான பிரின்சிபலை பத்தி அது சொல்லும். மேஜிக் அது 10% இருந்து நீ ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தும் போது அதை உன்னால நல்லாவே அங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். மேஜிக்கை நீங்க கையாளணும்னா மேஜிக் சர்க்குலேஷன் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா 2 பேரு கையை பிடிக்கும் போது அவங்களுக்குள்ள மேஜிக் அப்படியே ஃப்ளோ ஆகும். மேஜிக் ஃப்ளோ ஆகும் போது அந்த ஃப்ளோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இதனால அது பயங்கரமா அங்க கடுப்பாகுது. சரி ஏதோ ஒன்று கிளாடு கூட தான் நீ மேஜிக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லில்லி கிட்ட அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அது இல்ல. இதனால அவங்க 2 பேரும் அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பூனையும் சொல்லும், அதிகமா மேஜிக் அங்க பண்ண வேணா, கம்மியா போடுங்க என்ன. அதே மாதிரி அங்க பண்ணும்போது நம்ம ஹீரோ வேற ஒரு எத்துக்கு டெலிபோர்ட் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆளு ஏதோ ஒரு மயான அமைதியான இருக்கிற எத்துல இருக்கான். முன்னாடியே ஒரு எல்ஃபும், ஆமா என்ன ஆச்சு கிளாடு, எதனால நீ ரொம்ப ஆச்சரியமா இருக்க. நம்ம ஹீரோக்கும் இப்பதான் ரிலீஸ் ஆகுது. அட நான் என்ன கிளாடா மாறிட்டேனா இங்க. ஆமா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட பேரு கிளாடு. அதே மாதிரி முன்னாடி இருக்கல இந்த பொண்ணு, இவளோட பேரு அனஸ்டீஷியா. அங்க நம்ம ஹீரோவும் அந்த ரோலை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஏதோ அவனே கிளாடு மாதிரி அங்க பேசுறான். அது ஏன்னா வானத்துல அந்த 3 ஸ்டாரு இதோட அழகெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையை சொன்னா இது வரைக்கும் ஒரு எல்ஃபோட அழகுல நான் இப்படி மெல்ட் ஆனதில்ல. இப்போ நான் மெல்ட் ஆயிருக்கேன்னா அது நீதான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் முன்னாடி இருக்க இந்த பொண்ணு அனஸ்டீஷியா, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் ஒன்னாந்துருக்கோம். அதே மாதிரி நாங்க பண்ணாத விஷயமே இல்ல. ஜாலியா சிரிச்சிருக்கோம், அழுதுருக்கோம், நாங்க நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அனஸ்டீஷியா எனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கத்து தந்திருக்கா. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் இப்படி ஆகும் நான் சுத்தமா யோசிக்கல. அன்னைக்கு என்னோட கை என்னோட கால் எல்லாத்தையுமே அவ வெட்ட ஆரம்பிச்சா. ஏன் தெரியல, எதுக்காக அவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணான்னு எனக்கு சுத்தமா அன்னைக்கு புரியல. அனஸ்டீஷியா எதுக்காக நீ இப்படி பண்ண? கிளாட் வானத்தை பாரு, வானம் எந்த அளவுக்கு ரம்யமா ரொம்ப அழகா இருக்குல்ல. அன்னைக்கு முழுக்க என்னோட கேள்வி, ஏன் அனஸ்டீஷியா இப்படி பண்ண? இப்படி அங்க கிளாடா இருக்கிற நம்ம ஹீரோ கத்த அங்கேயே ஆளு முழிச்சுக்கிறான். அப்புறம் தான் ரிலேஸே ஆகுது, எவ்வளவு நேரமா பார்த்தது எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடி கிளாடுக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்கு ஒரு பொண்ணு மூலமா அனஸ்டீஷியான்னு. ஹிபிகி உனக்கு எதுவும் ஆகலல? மை லார்ட் உங்களுக்கு எதுவும் ஆகலல சொல்லுங்க. அட நான் எதுக்காக ஏன் முன்னாடியே இருக்கேன்? அம்மா என்ன ஆச்சு ஹிபிகி, எதுக்காக நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க? நான் என்னோட பேரு அது கிளாடு. அட உங்க பேரு ஒன்றும் கிளாடு இல்ல, அது என் பேரு. உங்க பேரு வந்து மனாபி ஹிபிக்கி. அங்க அப்புறம் தான் ஆளுக்கு ரிலீஸே ஆகுது. ஆமா நான் தான் ஹிபிக்கி. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க வேற யாரோ மாதிரி ஆக்ட் பண்ணீங்க. எனக்கு தெரியல, ஏதோ நானே இதுக்கு முன்னாடி ஏதோ கிளாடா இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த பூனை மூலமா இப்பதான் அங்க தெரியுது நம்ம ஹீரோ ரொம்ப அதிகமா கிளாடோடைய கான்சியஸ்னஸ் மூலமா உள்ள போயிட்டான். அதனால தான் அந்த மாதிரி மெமரிஸ் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கு. என்னை மன்னிச்சிருங்க, நான் தேவையில்லாம ரொம்ப அதிகமா மேஜிக்கை எனக்குள்ள ஃப்ளோ ஆக விட்டேன்னு நினைக்கிறேன். அட பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த பூனை நிக்கிற மாதிரி இல்ல, பூனை பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிக்கும். ஆமா நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அப்படி பண்றதுனால நாளை வேஸ்ட் ஆயிடும். உனக்கு புரியுதா கிளாடு? அங்க இதை பாக்குற நம்ம ஹிபிக்கியும் யோசிக்கிறான். அட இதை பாக்குறதுக்கு ஒரு நாய் வளர்க்குற ஓனர் கத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பூனையும் வந்துட்டு, ஆமா ஹிபிக்கி மெமரிஸ்குள்ள போகும்போது ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தியா? நம்ம கிளாடு பேண்டியை விட்டாக்குன மாதிரி இல்ல ஒரு தடிக்கி விழுற மாதிரி இந்த மாதிரி விஷயம் இல்ல. உண்மையை சொன்னா அந்த மாதிரி விஷயத்த நான் பார்க்கல. ஆனா ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த நான் பார்த்தேன். இதை கேட்டோடனே போரிங்கா இருக்கு அப்படின்னு அந்த பூனை அங்க போயிடும். ஆனா நம்ம ஹீரோ இப்பயும் அதை பத்தி தான் யோசிக்கிறான். நான் கிளாடோட மெமரிக்குள்ள இருக்கும் போது கிளாடு ஒரு பியூட்டிஃபுல்லான பேர் அங்க சொன்னான். அது என்ன எனக்கு சரியா தெரியல. இதுக்கப்புறம் ஆளு மேஜிக்கை கத்துக்கலாம்னு சொல்லி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறான். மேஜிக் இது மூலமா தான் நம்ம ஹீரோக்கு அங்க வரும். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா கண்டிப்பா இதுக்கு ஸ்பிரிட்ஸோட உதவி தேவைப்படும் அப்படின்னு யோசிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீரோ வேலை செய்யும் போது அங்க ஸ்பிரிட்ஸ் வெளியில வர வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் ஸ்பிரிட்டும் ஃபயர் ஸ்பிரிட்டும் வெளியில வந்துச்சுன்னா அதுங்க மூலமா நம்ம ஹீரோவால வாட்டர் ஃபயர் இந்த மாதிரி மேஜிக்கை கத்துக்க முடியும்னு யோசிக்கிறான். ஆனா ட்ரை பண்ணியும் அங்க எதுவுமே பெருசா நடந்த மாதிரி அங்க தெரியல. இதனால அவன் சிஸ்டம் கிட்ட கேட்கறான், ஆமா இதுக்கு ஏதாச்சும் ஷார்ட் கட் அந்த மாதிரி வழி இருக்கா? இதை கேட்டோன்னே தான் ஆளுக்கு புரியுது, இதுக்கு வேற வழி இல்ல, நம்ம தொடர்ந்து இதை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். இப்படி ஆளு கிளீன் பண்ணும்போது கிளாடும் லில்லியும் அங்க வராங்க. வரும்போது கிளாடு அங்க இருக்க தண்ணியை தட்டி விட
இதனால அந்த இடமே தண்ணியால நாசமாயிடும். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, தெரியத்தனமா பண்ணிட்டேன் மை லார்ட், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னோட டீப்பான அப்பாலஜியை நான் கேட்கறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்ல, பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் இப்பயும் கிளாடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இந்த டைம்ல ஆளு முச்சறான். சிஸ்டம் கிட்ட கேட்குறான், ஆமா இப்பயாச்சும் நான் அதை லேர்ன் பண்ணனா. அப்பயும் அவன் கத்துக்கல. அந்த இடத்தையே மொத்தமா வலிச்சு கிளீன் பண்ணுவான். ஆனா அப்பயும் அங்க கத்துக்கவே இல்லை. அங்க இதுக்கப்புறம் அங்க வேலை செய்யற அந்த லேடி வர அவங்க அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு தூசியில, ஆமா ஹிபிகி இதை பண்ணது நீயா என்ன? அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ஹிபிகி. நீ பண்ண வேலைக்கு எக்ஸ்ட்ராவா உனக்கு டிஷ் நான் தரேன். இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கும் அங்க அவ்வளோ சந்தோஷம். இதுக்கப்புறம் எல்லாருமே போகும்போது அங்க தெரியத்தனமா பக்கெட்டை தள்ளிவிட இதனால கிளாடு இன்னமும் அங்க கஷ்டப்படும். அங்க இதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. நம்ம லிலியோட ட்ரைனிங் சூப்பராகவே போகும். ஆனா என்ன ஒண்ணு, ஹிபிக்கியோட ட்ரைனிங் அந்த அளவுக்கு நல்லா போகாது. நான் சுவால அந்த அளவுக்கு ஆளுக்கு திறமையில. சரி ஆச்சரியாச்சு வருமான்னு பார்த்தா ஆச்சரி அதுவும் நம்ம ஆளுக்கு வரல. ஏன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா எல்லாமே கண்ணா பின்னான்னு போகும். அவனுக்கு திறமையே இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் புரியுது. எமிலி அதை பண்ணும் போது இது ஈஸியான விஷயம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஸ்டார்டிங்ல கஷ்டமா தெரியும், ஆனா போக போக அப்படி இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். கிளாட் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்கலாமா? ஏன்னா கையெல்லாம் பாரு ரொம்ப வலிக்குது எனக்கு. அட என்ன சொல்லிருக்கீங்க ஹிபிக்கி, அதான் உங்ககிட்ட மெடிக்கல் ஸ்கில் அந்த புக் இருக்குல்ல, அது இருக்கும் போது உங்களுக்கு என்ன கவலை? அசால்ட்டா உங்களையே உங்களால ஹீல் பண்ண முடியும். தொடர்ந்து ரெஸ்டே இல்லாம உங்களால ட்ரைனிங்கோ பண்ண முடியும். அங்க இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயுது. அங்க இதனால ஆளு கத்தின்னு இருக்கான், யாராச்சும் வாங்கல காப்பாத்துங்கள, ட்ரைனிங் ரொம்ப கடுமையா இருக்கு. இதே மாதிரி இவன் நிலைமை ஒரு சைடு மோசமாவ, இன்னொரு சைடு எம்எல்ஏ வரும்போது யோசிக்கிறான். நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம ஹிபிக்கி அவன் கரண்டா இப்போ என்ன பண்ணிருப்பான், அதே மாதிரி அவனுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு. ஆமா என்ன ஆச்சு, நீங்க இப்போ ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அங்க இதே மாதிரி அவங்க முன்னாடி போகும்போது ஒரு 2 பாதை வரும். அதுல ஒரு ஃபோர்ட்ரஸ் நோக்கி ஒரு பாதை போகும், இன்னொரு பாதை ஒரு சிம்பிளான பாதை. அந்த ஃபோர்ட்ரஸ் நோக்கி போனா பிரச்சனையா இருக்கும். ஏன்னா ரீசெண்டா ஏகப்பட்ட சோல்ஸ் அங்க திரியுதான். நம்ம போனா நம்மளுக்கு தான் அங்க பிரச்சனை. இந்த பாதையிலே போகலாம் அப்படின்னு எம்எல்ஏ சொல்றான். ஆனா அந்த பொண்ணு உடனே வந்துட்டு, அட நம்ம அந்த பாதையிலே போலாம். ஏன்னா நல்லா யோசிங்க, ஏன்னா அந்த இடத்துல நிறையவே ட்ரெஷர் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற அந்த இடத்த கேட்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டு வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அங்க எமிலியாக்கும் இது கரெக்ட்னு படமா, இதனால எமிலியாவும் ஒத்துக்க. உடனே மெய்டு அங்க கேக்குறா, அட நம்ம அந்த பாதையில போயே ஆகணுமா என்ன? நல்லா யோசிப்பாரு, என்கிட்ட இப்போ காசும் இல்ல, சோ அங்க போனா காசு ஏதாச்சும் தேரும்ல. ஆனா இப்பதான் நீங்க ரீசெண்டா ஹன் பண்ணீங்க, உங்களுக்கு காசெல்லாம் வந்துச்சுல. ஆமா அவ்வளவு காசை வச்சு நான் திரிவேன்னு யோசிக்கிறியா? இதே மாதிரி இவங்க அந்த பாதையை நோக்கி போறாங்க. அங்க போற வழியில அந்த பொண்ணு சொல்றான், நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா போற வரைக்கும் பிரச்சனையே இல்ல, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் விஷயங்களை. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆளு அங்க சமைச்சுன்னு இருக்கான். அங்க டேஸ்ட் எதுனாலையும் அங்க சரியில்லாத மாதிரி தோணும். இதை பத்தி ஆளு யோசிக்கிறான், எதுனால இப்படி இருக்கு. அங்க இப்படி இவன் சமைக்கும் போது லில்லியும் வந்துட்டு, நான் ஏதாச்சும் உதவி பண்ணலாமா, உங்களுக்கு உதவி ஏதாச்சும் வேணுமா? சரி நீ தாராளமா பண்ணலாம், சால்ட்டு பிளாக் பெப்பரு இதெல்லாம் கொண்டு வரியா? இதே மாதிரி லில்லியும் அழகா கொண்டு வந்து தர. அவ்வளவுதான் அங்க பக்காவா ரெடி ஆகுது. டிஷ்ஷும் அவங்க சாப்பிட்றாங்க, அது அவ்வளோ சுவையா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம ஹீரோ சாப்பிடும் போது அங்க ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு சரியில்லாத மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு ஹிபிக்கி? அதான் நான் உன்கிட்ட தான் அதை கேட்கணும். ஏன்னா இந்த மஷ்ரூமை நீ ப்ராப்பரா கிளீனே பண்ணல. அது என்னன்னா, எனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட ஆப்பிள உரிச்சுதா அப்படின்னு சொன்னேன், அப்பயும் இதே மாதிரி தான் ஆச்சு. அது என்னன்னா குக்கிங், அது எனக்கு சரியா வராது. இதுக்கு முன்னாடி ஆப்பிள் அங்க வெட்ட சொன்னா, அங்க ஆப்பிள ஏதோ கடிச்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் வெட்டியிருப்பான். இதனால ஆளுக்கு பயங்கரமா அங்க திட்ட விழும். ஆனா அட்வென்ச்சரஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பூச்சரிங் இதெல்லாம் உங்க அனிமல்ஸ் மேல பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பக்காவா பண்ணுவேன். போனு ஹேரு ஸ்கின்னு எல்லாமே. ஆனா குக்கிங் ஸ்கில் நைஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல வந்துட்டா அதுல உனக்கு 0 தான் போலியே. அங்க இதை கேட்டோனே அங்க பழிய தூக்கி கேர்ஸ் மேல போறான். இபிக்கி அது என்னன்னா, என் மேல தப்பு இல்ல, எல்லாமே அந்த கேர்ஸ் மேல தான் தப்பு சொல்லணும். ஏன்னா அந்த கேர்ஸ் என் மேல இருக்கனால சரியா என்னால எதுவுமே பண்ண முடியல. அது இல்லனா என்னால பக்காவா பண்ண முடியும். இத பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்கு தெரியுது பச்சையா அவன் புழுறான்னு. இதனால ஹிபிக்கியும், கண்டிப்பா கிளாட் நானும் வெயிட் பண்றேன், இன்னைக்கு உன்னோட கேர்ஸ் முழுமையா அழியுது, உன்னோட டேலண்ட் வெளியில வருதுன்னு பாக்க. இதனால அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகும். ஆனா திரும்பவும் அங்க மறைக்கிற மாதிரி சொல்லும், ஆமா கண்டிப்பா என்னால முடியும், நான் ரொம்ப அருமையா எல்லாத்தையுமே பண்ணுவேன். கிளாட் நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், இந்த கேர்ஸ உங்க மேல போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. இதுக்கு நம்மளும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல பாத்திரத்தை வளர்க்கும் போதே யோசிக்கிறான், இந்த உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் கண்டிப்பா என்னால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட உலகத்துக்கு போக முடியும். அங்க ஹீரோ ஒரு ஸ்கில் அக்யூர் பண்றான், பபுள் வாஷ்னு. அடிஷனலா ஒரு வார்னிங்க வந்து சீக்கிரம் உங்களோட வார்னிங் அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதை ஆக்டிவேட் பண்ணோன்னே ஏதோ ஒரு மான்ஸ்டரும் இவங்களை நோக்கி வருமா. அதனால அதை பாக்குறான். உண்மையிலேயே அங்க ஒரு போரும் ஆக்ரோஷமா இவங்களை தாக்கணும்னு வரும். ஆனா கிளாட் அவரோட பவரை பயன்படுத்தும் போது ஒரே அடியில அது ஒரு கதையும் அங்க முடியுது.
சீக்கிரமா இந்த மிருகத்தோட பிளட்டை நம்ம க்ளீன் பண்ணணும், ஏன்னா இதனால மத்த மிருகம் அட்ராக்ட் ஆகி இங்க வர வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டோன்னே லிலி அவளோட மேஜிக் அங்க பண்றா. இதனால அங்க ரத்தமும் அப்படியே மாயமா மஞ்சு போகுது. லிலி, உண்மையிலே நீ அற்புதமான வேலையை பண்ணிருக்க. இப்படிக்கே நீ கேட்டல பூச்சர் இங்க பண்றது எப்படி அப்படின்னு காட்டணும்னு. இப்ப காட்டவா நம்ம ஹீரோக்கு அங்க புரியுது போன வாட்டி அவன் கலாச்சால, அதுக்காக தான் இப்ப பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே எமிலியாவோட கேங் நோக்கி வரும். அவங்களும் வந்து ஏத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணு, அந்த இடமே அமானுஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி எமிலியாவும் நாங்க உள்ள போய் செக் பண்றோம் சொல்ல, எமிலியா மீடு 2 பேருமே உள்ள போறாங்க. இந்த சைடு வெளியில இருந்து அவ யோசிக்கிறான். ஆமா, இடத்துல அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஆவிங்க அங்க இங்கன்னு தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துல பயங்கரமா அங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குமா. உள்ள பார்த்தா எமிலியா ரஷரை வச்சு ஜாலியா விளாடுற மாதிரி ட்ரீம் பண்ணிருக்கா. அதே மாதிரி அந்த மீடு சொல்லவே தேவையில்ல, வித்தியாசமா வியர்டான ட்ரீம்ல இருக்காங்க. அங்க எல்லாமே ஒரு ட்ரீம் தான். அங்க இத பாக்குற இவரும் அங்க வந்துட்டு மேஜிக்காவை பயன்படுத்துறா. இதனால அந்த இடமும் அப்படியே நார்மல் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹிபிக்கு மத்தவங்க எல்லாருமே அந்த மாஸ்டரை எப்படியோ புச்சர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ அவங்க மேல ஃபுல்லாவே அழுக்கா இருக்குமா. இதனால நம்ம ஹீரோவும் சொல்றான், என்கிட்ட பபிள் வாஷ் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு, அதை பயன்படுத்தி பார்க்கலாமா. இது கேட்டோனே அவங்க 2 பேரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா டார்கெட்டே இப்போ அவங்க 2 பேர் தான். கண்டிப்பா அவன் மனுஷங்க மேலதான் இதை பயன்படுத்துவான்னு நினைக்கிறேன். ஆமா அது வரை ஏதோ ஒரு டெரிஃபைங்கான ஸ்கில் அப்படின்னு அவன் சொன்னான். அட என்ன இது, இதெல்லாம் சரியல, ட்ரை பண்ணாம ஒண்ணுமே தெரியாது. நீங்க என்னன்னா எதோ இதை பத்தி தப்பா சொல்லிருக்கீங்க. அந்த இடத்துல பபிள் வாஷ் அப்படின்னு அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். கிளாட் ஸ்டார்டிங்ல பயந்து போனாலும் அந்த ஸ்கில்லுனால பெருசா எதுவும் ஆகாது. என்ன ஆளு ரொம்ப சுத்தமாயிட்டான். அதே மாதிரி என்னோட டயர்னஸ் அது எல்லாமே போயிடுச்சு. நம்ம ஹீரோவோட கேங் கிட்ட இப்ப அந்த அளவுக்கு காசு இல்ல. உடனே அங்க கிளாடும் சொல்றாரு, அது ஏன்னா ரீசெண்டா நம்ம நிறைய பொருளை வாங்கிட்டோம், அதனால தான் இப்ப காசு இல்ல. அப்பனா நம்ம ஏன் கில்டுக்கு போய் மிஷின்லாம் எடுக்க கூடாது, ஏன்னா அதனால நம்மளுக்கு பணம் வந்து கிடைக்கும்ல. இது கேட்டோன்னே எல்லாருக்குமே அங்க ஓகேன்னு தோணும். இதனால அவங்க அதுதான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அங்க கிளாடோ சொல்றாரு, நீங்க 2 பேரும் இப்ப மேஜிக்கை நல்லாவே ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்பனா கில்டுக்கு போயிட்டு ரேங்க் எஃப்ல இருக்க மிஷினா நம்ம எடுக்கலாம். அங்க இப்படியா ஒரு ஸ்மைலோட சொல்ல, அங்க ஏதோ ஒரு விஷயம் வில்லத்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க கில்டுக்கு வந்தோடனே, இப்படிக்கு பரவாயில்ல, நீ உனக்குன்னு காம்ரேட்ஸை ரெடி பண்ணி ஒரு பார்ட்டியை உருவாக்கிட்டியோ, உண்மையிலேயே நீ மாசுதான். கிளாடும் ஏகப்பட்ட கொஸ்ட் கொண்டு வர. ஆமா, இது என்ன, அது என்னன்னா காமன் சென்ஸா நம்ம நிறையவே கொஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நிறையவே மணியை ஏர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியாது. ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கு அதிகமாவா? அங்க இதுல அந்த கில்டு பொண்ணு வேற ஏகப்பட்ட கொஸ்டை இன்னமும் எடுத்துன்னு வந்து தரா. அதுல வித்தியாசமா வால் ஒண்டி இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்ட் இருக்கும். அது என்னன்னு கேட்கும் போது இப்பதான் அதை பத்தி அங்க தெரியுது. ரீசெண்டா யாரு வெல்த்தியா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் அடிக்கிறது, ஏதாச்சும் பொருளும் அதே மாதிரி தான் வேல்யூபிளா இருந்துச்சுன்னா காணாம போயிடும். அந்த மாதிரி வேலைகளை இந்த டெய்லோட இருக்கிற அந்த பர்சன் வந்து பண்றாங்க. அதனால தான் ரேங்கும் இதுக்கு ஹையரா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹிபிக்கு அங்க ஒரு ரேபிட்டை பார்ப்பான். அதை எப்படியோ அவன் கொண்டுறான். ஆனா என்ன ஒண்ணு, அதுக்கு நிறையவே ஆரோஸை வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ 1 ஷாட்ல முடிக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நீ பாஸ் பண்ணிட்ட இந்த விஷயத்துல. இதுக்கப்புறம் அங்க லில்லி வரா. லில்லியும் அங்க ஹப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கான மிஷினை அங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா. அதுல ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்டும் இருக்கும். ஆமா, அது என்ன, இதோட பேரு மெச்சி கிச்சிகா. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான், பேரு வித்தியாசமா இருக்கு, மெச்சி கிச்சிகான்னு. இந்த ஃப்ரூட்டை வச்சு நம்ம எந்த திசையில போறோம் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இப்படின்னு அந்த ஃப்ரூட்டை அடிக்கும் போது அந்த இடமே ஒரு மார்க்கர் மாதிரி வித்தியாசமான கலர்ல ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை பத்தி யோசிக்கிறான். கரெக்டா நான் இந்த உலகத்துக்கு அப்பியர் ஆகும் போது சம்மர் டைம்ல தான் அப்பியர் ஆனேன். அப்போ நானு என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒன்னா எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு பேசினிருந்தோம். அதுக்கப்புறமா நான் இங்க வந்துட்டேன். ஆனா நான் இப்பயும் யோசிக்கிறது, என்னால என்னோட உலகத்துக்கு போக முடியுமா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே எமிலியாவை நோக்கி வரும். அவ்வளவுதான், இவங்க கொஞ்ச தூரம் இன்னமும் போனா அந்த இடத்துல இவங்களோட ஜேர்னி எண்ட் ஆயிடும். அங்க ஐவலும் யோசிக்கிறா, நான் எவ்வளவு தூரம் வந்தோம், இன்னமும் அந்த உமனோட சோலை கண்டுபிடிக்கல, நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது. இப்படி இவ யோசிக்கும் போது எமிலியாவும் ஒரு விஷயத்த தரா, இந்தா இதை வச்சுக்கோ, உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா கண்டிப்பா நான் உதவி பண்றதுக்கு தயாரா இருப்பேன். இதை கேட்கிற ஐவலும், எனக்கு தெரிஞ்சு இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு இவ கூட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வரும்போதே நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கினே வரான். அது ஏன்னா இப்போ ரீசெண்டா அவங்க மிஷினை கம்ப்ளீட் பண்ணாங்களே, அதனால அவங்க கிட்ட பணம் நிறையவே இருக்கு, ஒரு நல்ல சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியும். ஆனா ஒரு விஷயம், அங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து நம்ம மேல டவுட் பட்டாங்க, நீங்க உண்மையிலேயே கோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்களா என்ன, ஏன்னா ஒரு எஃப் ரேங்க் குரூப்பால இந்த மாதிரி கோஸ்ட் எல்லாம் எப்படி முடிக்க முடியும், வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன இது எல்லாத்தையுமே வெளியில எங்கேயாச்சும் வாங்கினீங்களா என்ன? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அப்படி எல்லாம் பண்ணல, எதுக்குன்னு தெரியல, அவங்களுக்கு நம்ம மேல ரொம்ப டவுட்டா இருந்துச்சு, ஏதோ நம்ம கொஸ்ட முடிக்காம வெளியில வாங்கின மாதிரி.
அங்க இந்த டைம்ல பேல பார்த்தோன்னே நம்ம ஹிபிக்கிக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். என்ன பேல் இந்த பக்கம்? ஹிபிக்கி நீ இன்னமும் அப்படியே தான் இருக்க, என்ன மசில்லாம் பில்ட் பண்ணலையா? வேணும்னா சொல்லு, என்னால மசில் பில்டிங்கான அந்த ட்ரைனிங்கை கொடுக்க முடியும். ஆனா இதை கேட்கிற கிளாடுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. ட்ரைனிங்லாம் அதெல்லாம் நான் தான் கொடுப்பேன், நான் ஹிபிக்கிக்கு நான் தான் ஒரு நைட்டு மாதிரி. அதே மாதிரி பல்காக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஹிபிக்கிக்கு பண்ண வேணாம். ஏன்னா அதனால மூமெண்ட்டும் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடும். அதனால நேச்சுரலா அவனோட மசிலை கெயின் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். உண்மையை சொன்னா உனக்கு இந்த இடத்துல மசில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படியா, ஒரு கை பாத்துக்கலாமா? அங்க இதே மாதிரி அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை போகுது. அங்க கிளாடு இடிக்கும் போது அவரோட உடம்பே அயன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிளாடே ரொம்ப ஆச்சரியமாவறான். இதே மாதிரி அவங்களோட சண்டை போகும்போது ஒரு பயங்கரமான பிரஷர் வெளிவருது. ஹிபிக்கி அவரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவறான். அங்க பேலோட ஸ்ட்ரென்த் அவன் பாக்குறான். பார்த்தா எல்லாமே பங்கமா இருக்கு. அங்க சண்டை இப்படி ஆக்ரோஷமா போகும்போது எல்லாருக்குமே பயமா இருக்கு, இதனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு. இந்த டைம்ல ஜூலோ வரான். ஜூலோ வந்துட்டு வாட்டர் பவரை வச்சு அவங்க 2 பேரையும் பறக்க விட்டுறா. இன்னொரு பக்கம் ஒரு லேடியும் கத்திக்கினே வரா, என்னோட பர்ஸை காணும், என் பணத்தை காணும். என்னது பணத்தை காணுமா? அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு அங்க ரிலீஸ் ஆகுது. ஹிபிக்கியோட பணமும் அங்க மிஸ் ஆகுது. ஹிபிக்கி உன்கிட்ட பணம் இருந்துச்சா என்ன? நான் எதுவுமே அப்படி பாக்கலையே. இல்ல, ஒரு செகண்டுக்கு முன்னாடி பணம் இருந்துச்சு, ஆனா இப்ப காணும். அப்பனா ரொம்ப ருசியான மீட்டெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாதா? இப்பதான் ஜூல அவங்க சொல்றான், ரீசெண்டா ஒரு பர்சன் இப்படிதான் வேல்யூபிளான ஐட்டமா பார்த்து தூக்குறாங்க. அவங்க கிட்ட பணம் இருந்தாலும் இதே மாதிரி தான் ஆகுது. இதே விஷயம் நம்ம ஹிபிக்கிக்கும் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல கொஸ்டாவும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் ஆளு ஒரு ஷாப்ல இருக்கான். அந்த இடத்துல ஹனி பேன் கேக்கெல்லாம் வேணும்னு ஆர்டர் போறான். அங்க ட்ரெஸ்ஸை பொண்ணு மாதிரி பண்ணிருக்கான். ஏன்னா இது ஒரு பிளானு. நான் அப்பதான் அந்த தீஃப் வருவாங்க, இங்க கிடக்கிற இந்த பணத்தை எத்தனை போவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது உண்மையிலேயே ட்ராப்பு. கிளாடுக்கும் பயங்கர கடுப்பா இருக்கு. அவங்க ஹிபிக்கியோட பணத்தையே தூக்கிட்டாங்களே, கண்டிப்பா நான் அவங்கள விட மாட்டேன். அண்ணா நான் சொல்லி ஆகணும், இதுல நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அங்க சிஸ்டமும் அதேதான் சொல்லும், உங்களுக்கு இந்த காஸ்டியூம் நல்லாவே மேட்ச் ஆகுது. இன்னொரு சைடு காடஸும் யோசிக்கிறாங்க, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க தான் ஞாபகம் இல்ல. இதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் போட்ட மாதிரி அங்க கேக்கு எல்லாமே வரும். அதுவும் ரொம்ப ஆசமா இருக்குமா. இந்த டைம்ல அது மேல தான் அவங்களோட கவனம் இருக்கும். ஆனா கிளாட் அங்க பாத்துருவாரு, நல்லா பாரு ஹிபிக்கி, உன்னோட பர்ஸ் அங்க காணும். அங்க இதை பார்த்து ஹிபிக்கி ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த வெயிட்ரஸ் அவங்க தான் தீஃபே. இன்னைக்கு செம்ம வேட்டை, நிறையவே பணம் என்கிட்ட இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அது வெறுமா ஒரு ட்ராப் தான். நான் மார்க்கிங்க விடுற மாதிரி ஒரு ஃப்ரூட் இருந்திருக்கும்ல, அது அங்க தடவி வச்சிருக்காங்க. இதனால அந்த லேடி போற ஒரு இடத்துலயும் மார்க்கிங்கா இருக்கு. அங்க இதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணின்னு வராங்க. அங்க அண்டர் கிரவுண்டுக்கு ஒரு இடம் வந்து போகுது. அதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஹைடிங் ஸ்பாட்டா இருக்கு. உள்ள போகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டா இருக்காங்க. அங்க ஒரு பர்சனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஹேய் பொண்ணு, என் கூட கொஞ்சம் டேட்டிங் வரியா? இல்லங்க, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்திருக்கேன். ஆளு பயமுத்த ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹிபிக்கி அங்க அசர்ற மாதிரி இல்ல. எதுக்காக இங்க ஒரு மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஒருத்தன் என்னன்னா அரையும் குறையுமா இருக்கான், இன்னொருத்தன் என்னன்னா ஒரு விதமா இருக்கான். இந்த டைம்ல கிளாட வந்துட்டு ஒட்டியோட ஒரு பர்சன் போனால அவனை இப்பயே அப்ரைசல் பண்ண. அங்க இதே மாதிரி அந்த பர்சன் போகும்போது நல்ல வேலை கிளாட் அங்க பிடிக்கிறாரு. பின்னாடி ஹிபிக்கியும் வந்துட்டு, மரியாதையா நீ தூக்குன விஷயத்த என்கிட்ட கூடு, நான் அது எங்க பொருள். நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் என்ன தப்பா புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் பாதி பீஸ்டா இருக்கிற அந்த ஃபேமஸான டெய்லோட இருக்கிற தீஃப். இதுக்கு மேலேயும் மறைக்க அவசியம் இல்ல, நான் தான் ஃபவுனா. நான் ஒரு தீஃப். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான டெய்ல் என் கிட்ட இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு என்னை கேப்சர் பண்ணும் சொல்லி டம்மியா ஒரு பர்சன் எனக்கு குத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே நான் வச்ச ட்ராப்ல நீங்க தான் மாட்டிக்கினீங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட உங்களோட உண்மையான பர்ஸ் இருக்கு. இதை கேட்கிற ஹிபிக்கியும் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹிபிக்கியை தாண்டி அவ போயிருப்பா. அந்த டைம்ல நைஸா அந்த பர்ஸை தூக்கிட்டான். சரி ஏதோ ஒண்ணு, எனக்கு டைம் ஆகுது வரட்டா. இப்படியா போகும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட ஐட்டம் இலும் ஜஸ்ட் மிஸ். அந்த இடத்துல கிளாடு தான் அங்க காப்பாத்துறாரு. சீக்கிரம் ஹிபிக்கி, எங்களுக்கு ஒன்னும் இல்ல, இப்பயே அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிங்க. அந்த இடத்துல அறக்க பறக்க நம்ம ஹீரோ ஓடி வரான். ஆனா ஆளு வசமா மாட்டிக்கிறான். அண்ணா உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், தூக்குறது ஒண்டி ஸ்பெஷாலிட்டி இல்ல, டிராப்பையும் நல்லாவே வைக்க முடியும். அதுலயும் இந்த மாதிரி நீ வசமா மாட்டிப்பன்னு நான் சுத்தமா யோசிக்கல. ஆனா இப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். நம்ம ஹிபிக்கி உண்மையிலேயே அங்க பொண்ணு இல்ல, ஒரு பையன். ஆமா நீ ஒரு பையனா? எதுக்காக நீ ஒரு பொண்ணோட காஸ்டியூம்ல இங்க வந்த? அது ஏன்னா உங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் இங்க வந்தேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ரொம்ப ரிச்சான ஆளுங்களை டார்கெட் பண்ணி அவங்கள ஒண்டிதான் நீங்க பிடிப்பீங்க. அட அதுக்கும் உமன் க்ளோத்திங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அது எனக்கும் தெரியலங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நான் சொல்லி ஆகணும், நீ கியூட்டா தான் இருக்க தெரியுமா, அதனாலேயே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ எனக்காக சில பல விஷயத்த அப்ரைசல் பண்ணணும்.
என்னது, நானு அப்ரைசல் பண்ணுமா? என்னது, நான் தூக்குன சில பல விஷயம் ரியலா இல்ல ரியல் இல்லையா நீ தான் சொல்லணும். அங்க ஒரு ஆர்னமெண்ட் இருக்கும், இது ஹைலி பியூர்டான கலர்ல இருக்க ஜெம் ஸ்டோனு. ரெண்டாவதா ஒரு பேர்லோட உருவான ஒரு நெக்லஸ காட்டுறா, அது சாதாரணமான ஸ்டோன் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் அதையும் தூக்கி போட்டாரா. இது அந்த அளவுக்கு மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மூணாவதா ஒரு சின்ன நைஃப், அதுவும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஏதோ மதிப்பு வந்து போகுமா. நாலாவதா ஒரு டப்பா இருக்கு, இதுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா அந்த பேட்டர்ன் அது பீஸ்ட் மென்ஸுக்கு இடையில ஏன்ஷியன் டைம்ல ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கு, எல்லாருக்குமே அவ்வளவு பிடிச்சிருந்தது. ஈவன் இத பிளெஸிங், அஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. டியானாவோட மெசேஜும் இதுல இருக்கு. அதுல என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்னு அவ கேக்குறா. அந்த பொருளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ சொல்றான், அதுல தேங்க்யூ அக்கா அப்படின்னு இருக்கு. அங்க இதை கேட்ட அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா இந்த பொருள் இது வந்து அவ சிஸ்டரோடைய பொருளாம். கடைசியா அவளால எழுதப்பட்ட மெசேஜ் தான் அது. ரொம்ப நன்றி, உன்னாலதான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் அப்ரைசல் பண்ணாங்க, ஆனா இதை பத்தி எனக்கு தெரியல என்னதுன்னு. ஆனா இந்த ரைட்டிங்கோட மீனிங் தேங்க்யூன்னு உன்னாலதான் தெரிஞ்சது. இது அப்ரைசல் ஒண்டி பண்ணாம இதோட எமோஷனையும் நீ சொல்லிருக்க, ரொம்ப நன்றி. ஆமா, உங்க சிஸ்டருக்கு வந்து உங்களை தெரியுமா, நீங்க இப்போ ஒரு தீஃபா இருக்கீங்கன்னு? இல்ல, உண்மையை சொன்னா என்னோட சிஸ்டர் எப்பயோ இறந்து போயிட்டா. என்னோட டவுன்ல நடந்த ஒரு பேட்டில். சரி, நீ வந்து எங்கல இருந்து வந்திருக்க? நான் ரொம்ப தூரமான ஒரு பிளேஸ்ல இருந்து இங்க வந்திருக்கேன். அப்படியா? உன்னோட வீட்டுக்கு உன்னால போக முடியும்னா கண்டிப்பா போயிடு. நான் இப்போ உன்னோட வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்டா என்ன மாதிரியே அவ்வளவுதான். உன்னாலையும் திரும்ப உன்னோட வீட்டுக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் என்னமா தான் நீயும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். உன்னோட டீம்ல ஒரு பீஸ்ட் மேனை நான் பார்த்தேன், ஒன்னும் தூரத்துல இருந்து என்ன மாதிரி இங்க வந்திருக்கானா. கண்டிப்பா உன்னோட பாஸ்டும் ரொம்ப கஷ்டமான பாஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒன்று அப்ரைசல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இந்தா உன்னோட பரிசு இப்படின்னு அவ கிஸ் பண்ணிட்டு போகும்போதே சொல்றான், நான் உன்னை திரும்பவும் மீட் பண்ணும்போது இதே மாதிரி ரொம்ப கியூட்டான ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க தொடின்னு தொடிக்கிறாங்க, ஆனா அது போற மாதிரியே இல்லை. எபிக்கே, உண்மையிலே நீ அடல்ட்டா மாறுறேன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, இப்போ ரீசெண்டா ரொம்ப யங்கான எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டி இருக்கு. அவங்க செம்ம வேகமா லெவலப் ஆயின்னு வந்துனே இருக்காங்க. அவங்க பாட்டி பேரு கிராப்ஸ் கில்லரா. இங்கே ஒரு மிஷினை கொடுத்துருக்காரு. என்னன்னா ரீசெண்டா அண்டேட்ஸ் வந்துகினே இருக்கான், அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க போகணுமா. அண்டேடா, அதுக்கு என்ன மீனிங்கு? இது ரொம்ப வியர்டா இருக்கு. அண்டெடுக்கு என்ன மீனிங்னா, ஒரு பர்சன் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க, அப்படி இருக்கும் போதும் அதால மூவ் பண்ண முடியும். அதாவது ஜாம்பி மாதிரியா? அதே மாதிரி உனக்கு தெரியுமா, அந்த பாட்டி இருக்குல்ல, அவங்க வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பக்கம் இப்ப போறாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க நம்ம கண்ட்ரிக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்போனா எங்கேயும் ஜாம்பி வரமா என்ன? அட ஹிப்பிக்கு, நீ பயப்பட வேணாம், உனக்கு மசில் இருந்தா பிரச்சனையே இல்ல. இதுக்கு நம்ம கிளாடு பயங்கரமா கடுப்பாவுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எதுவும் யோசிக்கிறான். ஆமா, என்ன ஆச்சு ஹிப்பிக்கு? அது என்னன்னா, புதுசா இந்த உலகத்துல நிறைய விஷயத்த நான் கத்துக்கிறேன், அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். அப்பனா நீ வந்து இந்த உலகத்துல ஜேர்னியை வந்து பண்ணணும். ஜேர்னி பண்ற மூலமா உன்னால நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். நானும் நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறைய ஜேர்னியை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எதுக்காக மத்தவங்கள சந்திக்கணும்னு நீ ஆசைப்படுற? ஒரு நாலேஜபிளான பர்சனை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்பனா நீ சேஜ சந்திக்கணும். அப்படி சந்திச்சா அவங்க மூலமா நீ என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுவ? நான் என்னோட உலகத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். இதை கேட்குற அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு ஆளு போயிட்டானா இவங்க எல்லாருக்குமே குட் பை சொல்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் இங்க கஷ்டமா இருக்கும்ல. ஆனா கிளாட் அங்க சொல்றாரு, இப்படிக்கு நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், அந்த நாள் வர வரைக்கும் நாங்க இருக்கோம், நாங்க கண்டிப்பா உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம். இதுக்கப்புறம் எமிலியா, ஐவல் இவங்கெல்லாம் போகும்போது எமிலியா அந்த ஸ்பிரிட்டை பத்தி சொல்லுவா. ரோவல்ல ஒரே ஒரு முறை ஃபாரஸ்டோடைய அந்த ஸ்பிரிட் அது என்கிட்ட பேசுச்சு. அது என்ன சொல்லுச்சுன்னா, ஈஸ்ட் பக்கம் போ, அந்த இடத்துல ப்ரெஷியஸா ஒரு விஷயம் டிராப் ஆயிருக்கு அப்படின்னு அது சொல்லுச்சு. நானும் அதுக்கேற்ற மாதிரி அங்க போனேன். இதை கேட்டோடனே ஐவல் அப்படியே ஸ்டாப் ஆயிரா. அங்க அவளுக்கு புரியுது, அது ஒன்றும் அந்த ஸ்பிரிட் கிடையாது, அது அந்த உமனுடைய சோல் தான். காய்ஸ், இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து ரோவல்ல ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுருக்கேன், அதனால நம்ம ஜேர்னி இங்கே எண்ட் ஆகுது, நீங்க போங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டா போறான். ரோவல்ல தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, ஆனா திரும்பவும் நாங்க போற மாதிரி இருக்கு இப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை தெரியாம போறான். அது உண்மையிலேயே உமனோட சோல் அப்படின்னு இவன் நினைக்கிறா. ஆனா என்ன ஏது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எமிலியா ஆச்சரியமாவதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அதே மாதிரி ஏகப்பட்ட மர்மமான விஷயம் இன்னமும் அங்க தெரியல. நம்ம ஹீரோ எப்படி இங்க வந்தா, அவனால அவனோட உலகத்துக்கு போக முடியுமா? அதே மாதிரி இந்த ஐவில், எமிலியா, அந்த ஹீரோவோட பாஸ்ட் இவங்கள பத்திலாம் இங்க தெரியல. அது எல்லாமே இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் பார்ட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நானும் கூடிய சீக்கிரத்துல நெக்ஸ்ட் பார்ட்டை கொண்டு வரேன். இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.